திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரமை புணர்வீர். நாமேல் நடவீர் நடவீரினியே. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவப் பொறுவடிவேலும் கடம்பும் தடம்பையும் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. திரிவேல் முருகனுக்கு அரகர அரகர. இந்த நம்பி ஆரூரர் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த அருட்குருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். குருவருளும் திருவருளும் முன்னிற்க மாதந்தோறும் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற வரலாற்று முறை சுந்தரர் தேவாரத்திலே தொடர்ந்து கடந்த வாரம் நாம் பாதி பாடல்களை பதிகம் வரைக்கும் பார்த்தோம். 4 பதிகம் பாடல் வரைக்கும் பார்த்தோம். தொடர்ந்து மேலும் இருக்கின்ற பாடல்களை இன்றைய தினம் நாம் சிந்தனை செய்ய நமக்கு குருவருள் வாய்த்துள்ளது. அற்புதமான நிகழ்வை இங்கு ஒவ்வொரு மாதத்தில் ஒரு நாள் சிந்திப்பதற்கான வாய்ப்பை நம்முடைய சைவ சமய பக்த தின சபை தொடர்ந்து அந்த பணியை செம்மனை செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு உடனாக இருந்து அதை செம்மையுற செந்நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகைகள் அனைவருடைய பொன்னார் திருவடிகளையும் கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாவும் அனைவர் பொன்னார் திருவடிகளையும் சிற்றடியின் மனம்மை மொழியால் வணங்கி மகிழ்ந்து திருக்கழுமலம் என்று சொல்லப்படுகின்ற தலத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் தரிசனம் செய்ய வருகின்றார். வரலாறு நம்ம பார்த்தோம். ஞானசம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த பதி என்பதனால் அந்த தலத்திற்குள் உள்ளே வருவதற்கு அஞ்சி தலத்தின் வெளியே நிற்கின்றார். கழுமலத்தில் விட்டிருக்கின்ற பெருமான் இதை நினைந்து நமக்கு சுந்தரரை காண முடியாமல் போகிறதே நினைத்து பெருமான் எதிர்காட்சி கொடுக்க வெளிப்பட்டு விடை மேலே எதிர்காட்சி தருகின்றார் என்பதை பார்த்து அவர் போய் சாமியை பெருமானை தரிசித்தார் என்பது வேறு. நாம போய் சாமியை பார்க்கறது ஒண்ணு, பெருமான் காட்சியை நமக்கு தருவது என்பது வேற. நம்ம போய் பார்க்கறது ஒண்ணு, நமக்கு காட்சி கிடைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது அவனுடைய அருளால் நமக்கு கிடைக்கப்படுவது. நாம் சென்று அவனை வழிபடுவது என்பது என்னுடைய ஆர்வத்தால் போகணும் பார்க்கணும். அதுக்கு அவனுடைய குறிப்பு, பெருமானோட குறிப்பு இருக்கும், அது வேற விஷயம். இருந்தாலும் அவன் காட்சி கொடுக்கும் பொழுது அவன் நமக்கு நம்மை எதிர்காட்சி கொடுக்கு. இங்க பாத்தீங்கன்னா கண்டு கொண்டேனே கண்டு கொண்டேனே, கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே, கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. ஒவ்வொரு பாடலுடைய ஈற்றடியிலே அந்த அந்த தொடரை கையாளுகின்றான் நம்முடைய சுந்தரமூர்த்தி. கண்டு கொண்டேன் அப்படின்னா நம்ம கடந்த 4 பாடல் பார்க்கும்போது சொன்னான்னு தெரியல அந்த செய்திய. கண்டு கொள்ளுதல் காணுதல் வேறு, கண்டு கொள்ளுதல் வேறு. பார்க்குறோம், நம்ம வீட்டில இருந்து நம்ம நம்முடைய திருச்சபைக்கு வந்திருப்போம், கோவில் வந்து பெருமை இங்கே வந்து இந்த நிகழ்வு கலந்துக்கலான்னு வந்திருப்போம். எத்தனை பேரை பார்த்துருப்போம் தெரியல. எத்தனை பேரை பார்த்து நம்ம கவுண்டிங்கா வச்சுன்னு பார்க்குறோம். எண்ணிக்கை ஒருத்தரை பார்த்துட்டோம், 2 பேரை பார்த்துட்டோம், அப்படியா நம்ம பார்த்து வரோம்? இல்லை, எவ்வளவோ பேரை பார்க்குறோம். எவ்வளோ பேரை பார்த்தோன்ற நினைவு இல்லை, யாரெல்லாம் பார்த்தோன்ற நினைவு இல்லை. உங்களை நான் அங்கே பார்த்தேனேங்க, எங்கெங்க பார்த்தீங்க? நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே தான் போனீங்க, நாமளும் கண்ணை திறந்துட்டே பார்த்துட்டோம். நம்ம கண்ணில் அவங்க இல்லானோ வந்து பார்த்தோம். நீங்கள் என்னை கவனிக்கலையா? நான் கவனிக்கல. ஏன் கவனிக்கல? அவர் கண்ணு தெரியலையா? இல்லை, தெரியும். அவருக்கு இவருக்கு ஏதாவது விரோதமா? சில பேர் இந்த பார்த்துட்டு போட்டோம் அப்படியே போயிடுவான், பார்த்துட்டு பாட்டு அப்படியே போட்டோம்.
நம்ம பாட்டு டே போயிடுவோம். அப்படியா? அந்த மாதிரியும் இல்லை. ஆனா யாருமே நினைவில் இல்லையே நமக்கு. யாரோ ஒரு சில பேரை தவிர மீது யாரும் நினைவில் இல்லையே. ஏன்? ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தர் ஐயாவை பார்த்து, ஐயா அப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இங்க யாரை பார்த்தோன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஐயா வர வழியில ஐயாவை பார்த்தோம். ஐயா மட்டுமா வழியில வந்தாரு? வழியில ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. எப்படி ஐயா மட்டும் நினைவுல இருக்காரு? மற்றவர்களை எல்லாம் நாம் கண்டோம், அவரை மட்டும் கண்டு கொண்டோம். கண்டு கொண்டோம். கொள்ளுதல், காணுதல், காணுதலை கொள்ளுதல். கண்ணால பாக்குறது எல்லாமே நினைவில் நிக்காது. கண்ணால பாக்குறது நம்முடைய சிந்தனையில் சென்று பதியும் பொழுதுதான் நினைவில் வரும். எவ்வளவோ பாக்குறது நினைவுல இருக்கா? இல்ல, நமக்கு எல்லாமே நினைவில் இருக்கு. அவ்வளவு பெரிய நினைவாற்றல் கிடையாது. நமக்கு பாக்குறது எல்லாத்தையும் அப்படி டக்குன்னு போயிட்டு மெமரியில ஏத்திக்கிறதுக்கு நம்ம மெமரி கார்டாது எல்லாத்தையும் ஏத்திக்கிறதுக்குள்ள இந்த ரீட் ஒன்லி, ரீடு ரேம்னு சொல்லுவோம் பாருங்க கம்ப்யூட்டர்ல, எல்லாத்தையுமே பதிவு பண்ணிக்கும். என்னென்ன பதிவு பண்ணும் எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கும். அந்த மாதிரியா? இல்ல, இது எதை கொள்ளுகிறதோ அது மட்டும் தான் பதிவாகும். அப்போ பெருமானை நாம் திருக்கோவிலுக்கு சென்று காண்பது நம்மளுடைய வழிபாடு அல்ல. எதை காணுகின்றோமோ அதை உள்ளே கொள்ள வேண்டும். சுந்தரமூர்த்தி நாயனார் கடுமல வளநகர் பெருமானை காணுகின்றார். காண்பது மட்டுமல்ல, அதை கொண்டார். அதான் கண்டு கொண்டேனே பாட்டை நாங்கள்தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கையிலையும் புத்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பா இந்த பதியங்களுக்கு உரை சொல்ல போகும்போது நம்ம சொற்பொழிவா இருக்கக்கூடாது. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருப்பேன் எல்லாருக்குமே பல நிகழ்வுகள்லையும். பதியங்களை உரை சொல்லும் பொழுது பதியத்தை அப்படியே படிச்சுக்காமனு சொல்றது இல்லை. அந்த பாடல்ல என்னென்ன சொற்களை எப்படி பயன்படுத்தியிருக்காரு, ஏன் அந்த சொற்களை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப பதிகம் நம்ம கையில இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பதிகம் நம்ம கிட்ட இருந்தா அந்த பதிகத்தை நாங்கெல்லாம் கேட்கும்போது, நான் சொல்றேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி பதியங்கள்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நான் புத்தகம் வச்சிருப்பேன். அந்த புத்தகம்லாம் இப்ப எடுத்து படிக்க முடியாது. காரணம்னா அதுல ஒரே கிறுக்கலா இருக்கும். அதுல முழுக்க கீழே கோடு போட்டிருப்பேன், பக்கத்துல ஒரு கோடை போட்டிருப்பேன், அங்க எழுதியிருப்பேன், எங்க எழுதிருப்பேன். நான் ரொம்ப எழுதலாம் மாட்டேன். அப்போ இருந்த காலத்துல ஏதோ எழுதணும்னு போகணுன்றதுக்காக நான் ஏதோ எழுதுறேன் பாருங்க. அந்த ஏன்னா அதுதான் நினைவில் நிற்கும். நமக்கு நம் செய்திகளை எழுதும் பொழுது அது நம் நினைவில் நிற்பதனுடைய அந்த ஆற்றல் இருக்குல்ல ரொம்ப அதிகம். ஒரு பதிகத்தை நாம படிக்கிறோம்னு வச்சுங்களேன், ஓதுறோம்னு வச்சுங்க, ஒரு 10-20 முறை ஓதனா அந்த பதிகத்தை தொடர்ந்து 10 முறையோ இல்லை 20-21 முறை ஓதி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம கீழே இறங்கி நம்ம ஓதி முடிச்சாச்சு, 20-25 வாட்டி சொல்லி பாடியாச்சு, பாடிட்டு கீழே இறங்குறோம். கீழே இறங்கி நடந்து போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், நமக்கு அதான் ஓடும். அந்த 20 வாட்டி படிச்சிருப்பல, தொடர்ந்து 10 முறை படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அது ஓடும். அது கொஞ்ச நேரம் ஆகும், ஏதோ அரைக்குறையாவது ஓடும். நமக்கு நம்ம நினைவில் இருக்கிற ஆற்றலுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவது நமக்கு நினைவில் ஓடும். ஏன்? தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தனால. இதை விட ரொம்ப அதிகமான எழுது தெரியுமா? ஒரே ஒரு முறை எழுதுறது. ஒரு 20-25 முறை படிக்கும் போது நமக்கு எப்படி நினைவாற்றல் பெருகுதோ, அது ஒரே ஒரு முறை எழுதுனா பெருகும். எழுதுறது அவ்வளவு. எழுதும் போது எழுதுறது மட்டும் இல்ல, எழுத்த நாம ஒரு முறை பார்ப்போம், அதை எழுதுவோம், கரெக்டா தான் எழுதுறமான ஒரு கவனிப்போம். எத்தனை வாட்டி பாருங்க, இதனுடைய ஆற்றல் அதிகமா இருக்கும். எழுதுறதுனால ரொம்ப அதிகமான பதிவு இருக்கணும். என்ன கேட்டா நான் ரொம்ப எழுத மாட்டேன், ரொம்ப அதிகமா நேரம் இல்லை எனக்கு. நான் ஒரு என்ன சொல்லுவேன், நானே சொல்லிக்கிறது தான், நான் ஒரு எழுத்து சோம்பேறின்னு சொல்றது. நான் எழுதி வைக்கிறது அது பழக்கம் பார்க்கறது. எழுதணும், எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது. நான் என்னுடைய நண்பர்கள் மாணவர்களுக்கு தொடர்ந்து கேட்கறதுலாம் சொல்லுவேன், முடிஞ்ச வரைக்கும் எழுதிக்கு குறிப்புகள் எழுதிக்கிட்டா நாளைக்கு திரும்பவும் கேட்கறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இது சொன்னாங்க, அப்படி போயிருக்காங்க. அடுத்த பாடல்களை நாம் பார்க்கும் பொழுது, வேறு பதியங்களை பார்க்கும் பொழுது இந்த செய்திகள் அதற்கு துணை செய்யும் நமக்கு. வேற ஒண்ணு, எல்லா பாடல்களையும் நம்ம எல்லா நூல்களையும் பார்க்க முடியுமா? மற்ற நூல் இதே போல வேற ஒரு நூல், இதே போல வேறு ஒரு பாடல், அந்த பாடல்ல ஒரு செய்தி, அந்த செய்தி எப்படி வரும்? இதே மாதிரி சொல்ல கையாண்டு இருப்பாங்க. அப்ப இதுதான் அதற்கான பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எது காரணமா இருக்கும்? நாம் ஏற்கனவே எழுதியதுதான். சுந்தரமூர்த்தி நாயனார் கழுமலம் செல்லுகின்றார், திருக்கழுமலத்து பெருமானை காணுகின்றார், கண்டு அவரை உள்ளே கொள்ளுகின்றார். அப்படி 4 பாடல்ல சொல்றார், ஒவ்வொரு செய்திகளா சொல்லிட்டே வர்றார். 5வது பாடல்ல ஒரு செய்தி சொல்றாரு. குண்டலம் குழை திகழ் காதனே என்றும், கொடுமழுமாட்படை குழகனே என்றும், வண்டு அலம்பும் மலர் கொன்றையன் என்றும், வாய் வெறுவி தொழுதேன் விதியாலே பண்டை நம் பலமனமும் கலைந்து ஒன்றாய் பசுபதி பதிவினவ பல நாளும் கண்டலம் கழிக்கரை ஓதம் வந்து உலவும் கடுமல வளநகர் கண்டு கொண்டேனே. பெருமானினுடைய நிலைகளை குறிப்பிடுகின்றார். குண்டலம் குழைதிகள் காதனே,
பெருமானை வழிபாடு செய்கிறோம்னா எப்படி வழிபாடு செய்யணும்னா கையெடுத்து கும்புறது இல்லை. வழிபாடு செய்யும் பொழுது அவனை துதித்து வழிபாடு செய்ய வேண்டும், அவனை போற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அவனுடைய அலங்காரங்களை கண்டு, அவனுடைய திருமேனி, அவனுடைய திருவோலக்க காட்சியை கண்டு, திருக்காட்சி நமக்கு எப்படி காட்டுறார், அந்த காட்சியை நினைந்து நினைந்து போற்றி வழிபாடு செய்யணும். குண்டலம் குழை திகழ் காதனை, பெருமான் காதிலே குழையை அணிந்திருக்கின்றான். அடுத்தது கொடுமழுவாட்படை குழகனே என்றும், கொடுமழுவாட்படை குழகனே என்றும், அவன் குண்டலம் அணிந்திருக்கின்றான், குழை அணிந்திருக்கின்றான். ஆசிரிய பெருமக்களுக்கு, ஆச்சாரியர்களாக அவர்கள் தான் குண்டலம் அணிந்திருப்பாங்க. குழை யார் அணிஞ்சிருப்பான்னா மணக்கோலத்தில் இருக்கின்ற பெருமக்கள் தான், பெருமான் தான் மணக்கோல பெருமான் குழை அணிந்திருப்பான். இங்கு பெருமான் தனக்கு ஆசிரியனாக விழுந்தருளினான், தனக்கு மணக்கோலத்தையும் காட்டி அருளினான். அது சொல்றார், குண்டலம் குழைதிகள் காதனே என்றும், கொடுமழுவா ஆட்படை குழகனே என்றும். அவன் மணக்கோல பெருமான் மட்டுமல்ல, உள்ளங்களிலே எழுகின்ற தீய எண்ணங்களை ஒடுக்கும் பொருட்டு, அதை அழிக்கும் பொருட்டு அவன் கொடுமழுவாட்படையனா விளங்குகின்றான். இறைவன் அறக்கருணையை மட்டும் புரிவன் அல்ல, கருணையே வடிவான பெருமான் கருணையை 2 நிலைகளிலே ஆன்மாக்களுக்கு தருகின்றான். ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. நமக்கு இந்த அறக்கருணையை கொடுக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும், நமக்கு நல்லா தான் இருக்கும், சாமி நமக்கு நிறைய எல்லாம் செஞ்சுட்டு. அவனே மரக்கருணையை நமக்கு காட்டுவான். அப்ப நமக்கு மரக்கருணை துன்பம், நமக்கு ஒரு இன்பம் வருதுன்னு வச்சுக்கலாம், அது அறக்கருணை. நமக்கு ஒரு துன்பமா ஒரு செயல் வருதுன்னு வச்சுங்களேன், அது அவனுடைய மரக்கருணை தானே தவிர அவன் நம் மீது கொண்ட கோபம் அல்ல. சாமி நம்ம மேல கோபப்படுறாரு போல, சாமிக்கு நம்ம எது பண்ணாலுமே பிடிக்க மாட்டேன், நம்ம எப்படி பண்றாரு, நமக்கு ஏதாவது நடைபெறாத ஒன்று, இல்ல நமக்கு ஏதாவது இடர்பாடான ஒன்று, நமக்கு துன்பம் தருகின்ற ஒன்று நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ சாமி கும்பிட்டு, இவ்வளோ அதிகம் படிச்சோம், இவ்வளோ கோயிலுக்கு போனோம், இவ்வளோ பூசை பண்ணோம், எவ்வளோ பண்ணியும் ஒன்றும் இல்லை பாருங்க, கடைசியில் இப்படிதான் நமக்கு இந்த துன்பத்தை நம்ம அனுபவிக்கணும்னு இருக்கு இல்லைங்க அப்படின்வாங்க. உங்களுக்கு பெரிய சித்தாந்தம் பேசுற மாதிரியே தோணும், ரொம்ப பக்குவமுடைய ஆன்மா மாதிரி தோணும். இல்லை, அது அவருடைய மரக்கருணை. நாம் ஏதோ ஒன்றை தெளிவு பெறும் பொருட்டு நமக்கு இதை காட்டுகின்றான். இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற நமக்காக எதிர்படுகின்ற எல்லா செயல்களும், எல்லா செய்திகளும் நம்மை தெளிவுபடுத்துவதற்காக, நமக்கு ஒரு தெளிவு தர்றதுக்காக அவ்வளவு நடக்குது. நம்ம மரக்கருணையை காட்டும் பொழுது, ஒரு நோய் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், நோய் குணமாகணும், மருந்து சாப்பிட்டாகணும். மருந்து எப்படி இருக்கும், கசப்பாத்தான் இருக்கும். மருந்து இனிப்பா இருக்குமா, இனிப்பா இருந்தா அந்த மருந்து கிடையாது, கசக்கணும்ல, கசக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நோய் நீங்குது இல்ல. நாம அன்னைக்கு கூட நான் பேச சொன்னேன், காலில் ஏதாவது நமக்கு ஒரு குத்திக்கிச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், அது எடுக்கணும்ல, எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், குத்துனதை விட பெரிய ஓட்ட ஒன்று போட்டுதான் எடுக்க முடியும். அது அந்த இடத்துல இருக்கும் தான், அது எடுக்கணுன்றதுக்காக நம்ம எடுப்போம். அப்ப நம்ம என்ன பண்றோம், வலிதானே, அதுதான் மரக்கருணை. பெருமான் அதையும் செய்கின்றான், அதையும் அவன்தான் செய்கின்றான், அது புரிஞ்சுக்கணும். நமக்கு நன்மையான செயல்கள், நமக்கு இன்பமான செயல்கள், இன்பமான சூழலை மட்டும் செய்வோம் அல்ல, நமக்கு தேவையில்லாத நம்மிடம் அகற்றும் பொருட்டு நமக்கு அதை செய்கின்றான். வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு, அது வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு அப்படியே விட்டுற முடியுமா, பெருக்கி தானே வேணும், ஏன்னா காலையிலையும் பெருக்கணும், சாயந்தரம் பெருக்கணும். நம்ம வீடு தானேங்க, திருப்பி பெருக்குவாங்க, அழுக்கு வந்துகிட்டு இருக்குல்ல, பெருக்கிட்டே தானே இருக்கணும். இருக்கிறது கஷ்டம்தான், ஆனா தூய்மை ஆகுது இல்ல. நாம் அது அந்த இடத்தை குப்பைகளை விளக்கம் செய்வது நமக்கு ஒரு கடினமான ஒரு பயிற்சி தான், ஒரு செயல் தான், இருந்தாலும் தூய்மை ஆகுது இல்ல. தூய்மையை நோக்கும் பொழுது அந்த பணி பெரிய பணி அல்ல அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. அப்படிதான் பெருமான் அறக்கருணையும் புரிகின்றான், மரக்கருணையும் புரிகின்றான். கொடுமழுவாட்படை குழகனே என்றும், வண்டு அலம்பும் மலர் கொன்றையன் என்றும், அவன் கொன்றை மலரை அணிந்திருக்கின்றான். இங்க 3 செய்தியும் சொன்னாரு. குண்டலம் குடைதைகள் காலனே என்றும், கொடுமழுவாட்படை குழகனே என்றும், வண்டு அலம்பும் மலர் கொன்றையன் என்றும் 3 செய்தியை சொல்றார். 3 பெருமானை குறித்து 3 இல்லையா, ஆனா 3 பாருங்க, 3 வேற வேற. எப்படி, ஒன்று அவருடைய அறக்கருணையை காட்டு மணக்கோலம், இன்னொன்னு மழு வைத்துட்டு இருக்கிறாங்க. மழு எதுக்கு வச்சிருப்பாரு சாமி, மழு அழகா வச்சுக்கிறதுக்கா இல்ல, மழுவை கொண்டு ஏதோ ஒன்றை துணிய முற்படுகின்றார், ஏதோ ஒன்றை களைய முற்படுகின்ற மழு. இப்ப தீமைகளை அகற்றுவதற்கும் நன்மைகளை தருவதற்கும் 2, நன்மை தீமைகளை தாண்டி உயிருக்கான முத்திப்பேறு என்று சொல்லப்படக்கூடிய அந்த இன்பத்தை தரணும் இல்லையா, அதையும் அவன் தான் செய்யறான். அதுதான் வண்டு அலம்பும் மலர் கொன்றையன் என்றும், கொன்றை மலரில் வழங்குகின்ற தேன் இருக்கு இல்லையா, அதையும், அது தேன் போன்ற நிலை எது என்றால் நமக்கான முத்திப்பேர்.
அதையும் அவன் தான் செய்கின்றான். இப்படியெல்லாம் உயிர்களுக்கு செய்யக்கூடியவன் அவன் ஒருவன் தான் என்று என்ன பண்ணணுமா? என்றும் வாய் வெறுவி தொழுதேன். நம்ம தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்றாரு? நான் அப்படிதான் சொன்னேன். என்றும் வாய் வெறுவி தொழுதேன் விதியாலே. நாம் பெருமானை வழிபாடு செய்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் என்ன? திருக்கோவிலுக்கு சென்று பெருமானை வழிபாடு செய்கின்றோம். அதற்கு காரணம், அதுக்கு என்ன காரணம்? அவர் சொன்னார் சார், போன் பண்ணி கூப்பிட்டாரு, அதனால போனோம். அவர் போகலன்னா கோச்சிப்பாரு, அதுக்காக போனோம். டைம் ஃப்ரீயா இருக்கு, அதுக்காக போனோம். அதான் இல்ல, நமக்கு போகணுன்ற விதி இருக்கு, நமக்கு போகணுன்ற வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். அது இருக்கட்டும் சார், வாய்ப்பு இருக்கும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வேற ஏதாவது பண்ணுவோமே. வேற ஏதாவது பண்ணுவோம்னா என்ன ஆயிடுச்சு? அந்த வாய்ப்பை நம்ம தவற விடுறோம். வாய்ப்பை தவற விடுறோம். திருக்கோயிலுக்கு சென்று பெருமானை வழிபடுகின்றோம் என்றால் அது உன்னை நாம் செய்த தவம், தவத்தின் பயன் சொல்ற பாருங்க. வாய் வெறுவி தொழுதேன் விதியாலே. விதியால், விதினா என்னது? நாம் முன் செய்த கர்மான்னு சொல்றாங்க, கர்மம், முன் செய்த வினை. அதனாலதான் திருக்கோவிலுக்கு வருகின்றோம். என்ன ஞானசம்பந்தர் சொல்லுவார் ஒரு பாடல்ல, திருக்கோவிலுக்கு சென்று பெருமானை வழிபாடு செய்கின்றாய், வழிபாடு செய்து அவனை துதித்து பாடுகின்றாய், திருக்கோவிலை வலம் வருகின்றாய். யாரு? நெஞ்சம். அவர் யாரையும் சொல்ல மாட்டார், ஞானசம்பந்தர் நெஞ்ச சொல்றார். நீ என்ன இவ்வளவு செய்றிய, என்ன புண்ணியம் செஞ்சிருப்ப நீ? கோவிலுக்கெல்லாம் போற, சாமியை கும்புற, பதியம் பாடுற, வழிபாடு செய்யற. ராடாடாடா, எனக்கு நினைச்சு பார்த்தாலே சம்பந்தர், ஞானசம்பந்தர் சொல்றாரு, எனக்கு நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவோ புண்ணியம் செஞ்சிருக்க நீ. ஏதோ செய்த புண்ணியத்தின் காரணமாக தான் நீ திருக்கோயிலுக்கு வந்திருக்க. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னும் நீ புரி நல்வினை பயனடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் வலஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. திருவலஞ்சுழி பதியும் சொல்ற, என்ன புண்ணியம் செஞ்சிருக்க, திருக்கோவிலுக்கு எல்லாம் வந்திருக்க முடியுதே. இப்ப திருக்கோவிலுக்கு யார் வந்து வழிபாடு செய்கின்றார்களோ, அவன் புகழ் நாமங்களை யார் ஒருவர் ஓதுகின்றார்களோ, புகழ் நாமங்களை பிறர் ஓத அதை சிந்திக்கின்றார்களோ, கேட்கின்றார்களோ, அவர்கள் அனைவருமே புண்ணியசீலர்கள். தவம் உடையவர்களால் மட்டும்தான் நல்ல செய்திகளை கேட்பதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியும். எல்லாருக்குமே வாய்ப்பு தராரு சாமி, கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தராரு. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. கொஞ்சம் பேர் பயன்படுத்திக்கிறாங்க, கொஞ்சம் பேர் பயன்படுத்திக்கிறாங்க. கொஞ்சம் பேர் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த எல்லாருமே பாஸ் பண்ணி வெளியே போயிடுறாங்க. எல்லாருமே போயிடுறாங்களா? இல்ல, கொஞ்சம் பேர் மட்டும் நல்லா படிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஒரு அளவுக்கு படிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் சுத்தமா படிக்கிறது, கொஞ்சம் பேர் அதே பள்ளியிலே படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே அதே இடத்துல தான் இருக்காங்க. அப்போ அவன் மட்டும் இப்படி படிச்சு போயிடுறான். அவன் பயன்படுத்திக்கிறான், அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை அவன் பயன்படுத்தி. இவ்வளவுதான் காலம். இந்த காலத்துக்குள்ள சொல்லி கொடுத்ததுல படிச்சிடணும். படிச்சு முடிச்சு இந்த மார்ச் மாசம் எக்ஸாம் வந்துருச்சு, பரீட்சை எல்லாருக்கும். நல்லா படிச்சு எழுதணும். ஏன் எழுதணும்? எழுதுனாதான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும். எதுக்கு அடுத்த வகுப்புக்கு போனோம்? அப்பதான் நம்முடைய தரம் முன்னேறும், அடுத்த நிலைக்கு போக முடியும். அப்பதான் அடுத்த நம்முடைய பக்குவம், இந்த உலகம் வந்து பக்குவம் பெறுவ வேண்டும் என்பதற்கு என்ன சொல்லுது? ஒவ்வொரு வகுப்பாக கடந்து செல்ல வேண்டும். அதுதான் இந்த உலகம் சொல்லி தர படிப்பு. இப்ப வகுப்பு தாண்டி தானே போகணும். உலகம் 1000 சொல்லிட்டேன் சார், நான் பாட்டு தனியா போறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? பேரறிவாளியா இருக்கலாம். இந்த கல்வின்ற ஒரு முறையில என்ன இருக்கோ அதை நம்ம பயின்று தானே ஆகணும். அப்பதானே நமக்கு பயிற்சியை முடிக்க முடியும், ஒரு வகுப்பை தாண்ட முடியும், கல்லூரி போக முடியும், மேல் படிப்புக்கு. அப்ப நமக்கு இந்த உலகியல் படிப்புக்கே இவ்வளவு படிநிலை, அவ்வளவு படிநிலையில ஒரு தேர்வு, அந்த தேர்ச்சிக்கு பிறகுதான் நம்ம கல்லூரி, அந்த கல்லூரி படிப்பு பிறகுதான் நம்ம அனுபவ படிப்பாக பணி, நமக்கு வேலை, வாழ்க்கை. இதுக்கே இவ்வளவு இருக்கு. அப்ப உயிர்கல்வி ஆகிய ஆன்மீகத்துக்கு எவ்வளவு இருக்கணும்? ஆன்ம கல்விக்கு எத்தனை படிநிலை இருக்கணும்? நான் அப்படியே கோயில்ல போயிட்டு எப்படி எத்தனை அவன் 25 வருஷமா இப்படியே கோயிலுக்கு போயிட்டு, 20 வருஷமா கோயிலுக்கே நம்ம போயிட்டு வர்றதில்ல. ஒவ்வொரு நாளும் நாம் திருக்கோவிலுக்கு சென்று அவனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும். அங்கே போன வருஷம் வேற மாதிரிதான் இருந்தோம், இப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப போறது இல்லைங்க. இப்பெல்லாம் அப்படியே ஆயிடும். இப்ப என்ன ஆயிடுச்சு? வழிபாட்டு நேரம் பெருகிருச்சு, வீண் நேரங்கள் குறைந்து விட்டன. அப்பதான் நமக்கு அனுபவம் கிடைக்கும். அன்னைக்கும் 10 நிமிஷம் தான் கோயில்ல போய் சாமி கும்பிடுறது, இன்னைக்கும் 10 நிமிஷம் தான் சாமி கும்பிடுறது. அன்னைக்கு இதெல்லாத்தையும் எடுத்து போய் கோயில வச்சு செஞ்சுட்டு வந்துடுறது, இன்னைக்கு செஞ்சுட்டு வந்துடுறது. என்ன மாற்றம்? பொருள் விலை ஏறி போச்சு. எல்லா பொருளும் எதெல்லாம் சாமி கொண்டு போலான்னு நினைச்சு வச்சிருந்தோமோ 10 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த அந்த பொருள் எல்லாம் இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் விலை ஏறி போச்சு. அவ்வளவுதான், வேற ஒரு மாற்றமும் இல்லைன்னா என்ன நினைப்போம்? அப்படியேவா இருக்கீங்க?
ஒரு குழந்தை வருது, ஒரு 3 வயசு குழந்தை. அந்த குழந்தை பள்ளிக்கூடம் சேர்க்க போறாங்க. வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு வந்து குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்குமா, ஐயா வந்திருக்காங்க, ஐயா கிட்ட சொல்லுமா, ஏபிசிடி சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்பெல்லாம் பேசி ஏபிசிடி எல்லாம் சொன்ன பேர் யாரும் ஒன்றும் கணக்க மாட்டாங்கல்ல. அதனால ஏபிசிடி ஸ்கூலுக்கே போகல, அது ஏபிசிடி சொல்லுது அப்படி தத்தி முத்தி சொல்லிட்டு அருமையா சொன்னமா சொல்லி சாக்லேட் கொடுக்குறோம். சாக்லேட் கொடுக்குறோம். போயிடுச்சு. 20 வருஷம் கழிச்சு அதே வீட்டுக்கு போறோம். ஐயா வந்திருக்காரு, ஏபிசிடி சொல்லுமான்னு வச்சுங்க. அந்த பொண்ணு 20 வயசு பொண்ணு ஏபிசிடி சொல்லிச்சா எப்படி இருக்கும்? என்னைக்கு மாற்றம் இருக்கா சார்? என்னைக்கு ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு பழமொழி இருக்குல்ல, என்னைக்கு ஒரே மாதிரி. அன்னைக்கு ஏபிசிடி இன்னைக்கு சொன்னா என்ன சொல்லணும்? நம்ம இன்னுமா ஏபிசிடி சொல்றீங்க? அப்படின்னா என்னது? ஒரு படிநிலை வளர்ந்து வரும்போது இந்த உலகியல் கல்வி அறிவு முறையே மாற்றம் பெறுதுன்னா வழிபாடு அப்படித்தானே. உடலுக்கான கல்வி இப்படின்னா உயிருக்கான கல்வி அப்படித்தானே இருக்கணும். நம்முடைய படிநிலைகள்ல வளர்ந்து வாரணும் இல்லையா? இன்றைக்கு நாம் அவனை வழிபடுகின்றோம் என்றால் அது முன்னை செய்த தவத்தினுடைய பயன். அந்த பயனை கொண்டு நாம் இனி பிறவாத நிலைக்கு நம்மை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சொல்றாரு பாருங்க, விதியாலே பண்டை இன்னும் பல மனமும் கலைந்து ஒன்றாய் பசுபதி பதி வினவ பல நாளும் கண்டலம் கழிக்கரை ஓதும் வந்து உலவும் கடுமல வளநகர் கண்டு கொண்டேனே பண்டை நம் பல மனமும் கலைந்து ஒன்றாய். பழ வினைகள் எல்லாவற்றையும் கலைந்துடணும். எப்போ? முன்னை செய்த தவத்தின் பயனாகி இந்த பிறவிலே அவனை வழிபட்டு பழைய வினைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும். பசுபதி பதி வினவ பல நாளும். பசுபதி என்றால் இந்த உயிருக்கான தலைவன் அவன் தான். அவன் பேரு தான் பசுபதி. இறைவனுக்கு பேர் என்ன? பசுபதி. பசுன்னா என்ன? உயிர். உயிருக்கான தலைவன் யாரு? அவன் தான். அவனை எங்கு சென்று காண வேண்டும்? அவன் உரைகின்ற பதியில் சென்று காண வேண்டும். பசுபதி பதிவினவ, அது பாரு, பசுபதி பதின்னு 2 போட்டிருப்பாரு. பசுபதி பதின்னு இருக்கும். பசுபதி என்பது பெருமானை குறிக்குது, பதி என்பது அவன் உரைகின்ற தலத்தை குறிக்குது. பசுபதி பதி வினவ பல நாளும் கண்டலம் ஒரு நாள் இல்ல, நாம் தினமும் கோவிலுக்கு செல்ல வேண்டும். நித்தலும் அவனை பூசிக்க வேண்டும், நித்தலும் திருக்கோவில் செல்ல வேண்டும். அதனால் மட்டுமே நம்முடைய பழவினைகள் நீங்கும். பசுபதி பதிவினவ பல நாளும் கண்டலம் கழிக்கரை ஓதம் வந்து உலவும் கடுமலவள நகர் கண்டு கொண்டேனே. நம்ம ஏற்கனவே கழுமலம் என்கின்ற தலம், தெற்கு அழகி சொல்லப்படுகின்ற தலம் வந்து ஒரு கடற்கரை தலம் தான். இப்ப கடல் உள்ள போயிருச்சு, அதனால கடல் இங்க கிட்டதல் இல்லை. ஆனா கடற்கு தலம் தான். ஏன்னா கழிக்கரை ஓதம் வந்து உலவும் சொல்றாரு. அலைகள் வந்து சேர்கின்ற தலமாக விளங்குகிறது. அந்த தலத்திலே கழுமலத்தில் விளங்குகின்ற பெருமானை நான் கண்டு கொண்டேன். எங்க? அவர் போய் பார்க்கல, அவருக்கு பெருமான் எதிர்காட்சி கொடுக்க நான் அவனை கண்டேன். வரும் பெரும் வல்வினை என்று இருந்து எண்ணி வருந்தல் உற்றேன் மரபா மனம் பெற்றேன் விரும்பி என் மனத்துடை மெய்குளிர்ப்பு எய்தி வேண்டி நின்றேன் தொழுதேன் விதியாலே அரும்பினை அலரினை அமுதினை தேனை ஐயனை அரவன் என் பிறவி வேர் அறுக்கும் கரும்பினை பெருஞ்சென்னல் நெருங்கிய கழனி கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. வரும் பெரும் வல்வினை என்று இருந்து எண்ணி வருந்தல் உற்றேன் மறவா மனம் பெற்றேன். நம்மை வினைகள் இந்த பிறவி நமக்கு தந்ததனுடைய நோக்கமே என்ன என்றால் வினைகளை நாம் துய்க்க வேண்டும். என்ன வினைகள்? நமக்கு நல்வினை பயனாகிய இன்பத்தையும் தீவினையின் பயனாகிய துன்பத்தையும் இந்த பிறவியிலே நாம் அனுபவிக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த பிறவி தரப்பட்டது. எவ்வளவு நாள் அனுபவிக்கிறது? வினைகள் தீரும் வரை அதை அனுபவிக்கும். ஒரு வினையை அனுபவிக்கின்றோம். ஒரு நல் வினை நமக்கு இன்பமாக வரும் பொழுது அதை நம்ம தூக்கும் பொழுது நமக்கு என்ன பண்றோம்? அதனால இன்னொரு வினை செஞ்சிடறோம். அப்ப எதிர்வினையாயிடுது. திருப்பி அந்த வினை கவுண்டருக்கு போயிடுது. ஒரு துன்பம் நம்மை தாக்கும் பொழுது அதனால ஒரு எதிர் விளைவு. அவர் துன்பம் விளைந்தவுடன் நம்ம என்ன பண்றோம்? துன்பத்தை இன்னொருத்தருக்கு தந்துடுறது. அப்ப அது ஒரு எதிர் விளைவு ஆயிடுது. அப்ப அந்த துன்பம் இன்னொரு வினையா மாறிடுது. இப்படியே வந்துகிட்டே இருந்தா அப்ப என்னைக்குதான் அந்த இன்ப துன்பம், அந்த நல்வினை தீவினை பயனாகி இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு பிறவி. இந்த பிறவி தந்ததே இதை கழிக்கிறதுக்கு நீங்க அப்ப வினை பெருகுதே, என்ன பண்றது? வினை பெருகிட்டு தானே இருக்கு. இந்த சுழற்சியிலே மாட்டிக்கிட்டு இருக்கு. என்னைக்கு செஞ்சோன்னு தெரியல. ஒரு நல்ல செயல், ஒரு தீய செயல், அதன் பயன் அந்த நல்ல செயல் செய்தோடனே செயல் முடிஞ்சு போச்சு. என்னைக்கு எப்ப செஞ்சோம் ஞாபகமே கிடையாது, நமக்கு இருக்காது. தீய செயல் செஞ்சோம்னா எப்ப செஞ்சோம், எந்த பிறவியில செஞ்சோம், எதுவும் நினைவு கிடையாது. ஆனா நல்ல செயல்கள் புண்ணியமாக பதிவு செய்யப்படுகிறது, தீய செயல்கள் பாவமாக பதிவு செய்யப்படுகிறது. இது ஒரு அக்கௌண்ட் ஆகிட்டு இருக்கு, அது ஒரு அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டை ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். எழுதும் கீழ்கணக்கு
இன்னம்பர் ஈசனே என்ற ஞான சம்பந்தம் அதை ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த பிறவியில் அதை கொடுக்கறதுக்காக இருக்கான். மொத்தத்தையும் கொடுக்க முடியாது. அதுக்காக என்ன பண்றான், கொஞ்சம் வினையை வச்சுட்டு இந்த புண்ணிய பாவத்தின் பயனாகிய இன்ப துன்பத்தை இந்த பிறவியில் அனுபவித்துக் கொள் அப்படின்றதுக்காகவே ஒரு பிறவி தான். அதான் பிறவி. இப்ப எடுத்து வந்துட்டோம். மொத்தமா இல்ல, கொஞ்சம் இன்னும் இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு தெரியல, இன்னும் இருக்கு. அது எப்போ வரும் தெரியாது. ஒரு பல வினைகள் இருக்கு. இப்ப எடுத்துக்கிட்டு வந்தது மட்டும் தான் கொஞ்சம். அந்த எடுத்துட்டு வந்தது எதுக்காக? கழிக்கிறதுக்கு தானே. ஆனா இங்க கழிக்கல, ஈட்டுறோம். இங்க பெருக்கிக்கிட்டு இருக்கோம். இங்க தெரியுதா? இப்ப இங்க இருந்து வினைகள் ஏறிக்கிட்டே தானே இருக்கு. இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, பிறவியில் உழலும் பொழுது வினைகள் என்ன ஆகுது, ஏறுது. இப்ப இந்த சுழற்சி எதுக்காக? இப்ப செய்யறது என்ன ஆகுது, அடுத்த பிறவிக்கு போகுது, போய் திருப்பி அக்கௌண்ட் ஆகுது. சரி என்ன சார் ஏற்கனவே கொஞ்சம் இருக்குன்றீங்க, அது என்னை வரப்போகுது தெரியலன்றீங்க, வேற கொண்டு வந்துட்டோம் கொஞ்சம் வேற, இதுல இருந்து செய்யறதெல்லாம் வேற திருப்பி ஏறுதுன்னா அதை என்னைக்கு அனுபவிது? அப்ப இந்த சைக்கிள்குள்ளேயே தானா இந்த உயிருக்கு? இல்ல. அதுக்கு ஏன் உயிர் பேர் தெரியுமா? அது உய்வை பெறக்கூடியது. உய்வுன்னு என்னது? அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும்ல. அதுக்குன்னு அது ஒரு கம்ப்ளீட்டான நிலை, முழுமை தன்மையை பெறணும்ல. அதுதானே உய்வு. அது அந்த உயிரை பெற இந்த நிலையில் உள்ளது என்பதனாலதான் அதுக்கு உயிர்னே பேரு. சுத்திக்கிட்டே இருக்கிறது கிடையாது. உடம்பு எடுக்கிறது, உடம்பு விடுறது, உடம்பு எடுக்கிறது, வினையை பெருக்கிறது, திருப்பி உடம்பு எடுக்கிறது, இதே வேலையா பார்த்துட்டு இருப்பாங்க. டயர்ட் ஆயிடாது. எவ்வளவு பிறவி எடுத்திருக்கு இந்த ஆன்மான்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஞானசம்பந்தனுடைய அருணைநாத பெருமான் சொல்லுகின்றார், என்னுடைய பிறவி எவ்வளவு தெரியுமா? நான் எத்தனை பிறவி எடுத்திருப்பேன் தெரியுமா? எத்தனை பிறவின்னு தெரியவே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். திருப்புகழ், சிதம்பரம் திருப்புகழ். 7 கடல் மண் இருக்குல்ல, 7 கடல் மண்ணு. அந்த மண்ணை கூட நீங்க எண்ணிடலாம். நம்ம ஒரு கடல் மண்ணுன்றதே கஷ்டம், 7 கடல் மண்ணை எப்படி இருக்கு? 7 கடல் மண்ணை கூட நீங்க எண்ணிடலாம், என் பிறவி எண்ண முடியாதுன்ற. எவ்வளவு பிறவி, எவ்வளவு பிறவி எடுத்திருக்கோன்ற நமக்கு தெரியுதா? இப்ப நம்ம இங்க இருந்து இப்போ இங்க இதுன்னு வச்சுங்க, எக்மோர் இருக்குன்னு வச்சுங்க, எழும்பூர்ல இருந்து இங்க வண்டி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு வண்டியே கிடையாதுன்ட்டாங்க. இங்க நிகழ்ச்சி இருக்கு நமக்கு, கந்தக்கோட்டத்துல நிகழ்ச்சி வந்தே ஆகணும். நிகழ்ச்சி சொல்லியாச்சு, எல்லாருக்கும் தெரியப்படுத்தியாச்சு, எல்லாம் ஏற்பாடெல்லாம் ஆயிடுச்சு. திடீர்னு முடியாதுன்னு சொல்ல முடியாது. எப்படி? வண்டி, ஆட்டோ கிடையாது, பஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன பண்ணோம்? சைக்கிளும் கிடையாது, 2 வீலரும் கிடையாது. என்ன பண்ணோம்? நடந்துதான் வந்தோம். எப்படி ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்குல்ல, எப்படியோ 4-5 கிலோமீட்டர் நடந்து வரதுக்கு எப்படி ஒரு 1-1.5 மணி நேரம் ஆயிடும். எப்படியாவது வந்து சேர்ந்துருங்க நீங்க வழி இல்லாம. ஒரு 7 மணிக்கு நிகழ்ச்சின்னா ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிருது நடக்கிறதுக்கு. நேரம் நடந்து இங்க வந்து சேர்ந்தோன்னு என்ன ஆகும்? டயர்ட் ஆயிரும். என்ன டயர்ட் ஆயிடுச்சு? நடந்து வந்தது டயர்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவாங்க நிகழ்ச்சி அப்படிங்கும்போது? ஐயா கூட அன்னைக்கு கூட ஐயா சொன்னார், வந்த உடனே ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, 2 நிமிஷம் இது பண்ணுங்க, 5 நிமிஷம் எடுத்துக்கணும். ஏன்? ஒரு அயற்சி வந்துருது இல்ல, ஒரு இழைப்பு வருது இல்ல நமக்கு. ஏன்? ஒரு வேலையை செஞ்சதுனால, வேலையை செஞ்சதை ஏத்துக்கிற அளவுக்கு உடம்பு பக்குவம் இல்லாத போது என்ன ஆயிடுது? இழைப்பு வந்துருது. அப்போ என்ன பண்ணுவோம்? வந்த முன்ன ஏன் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்புறம் பேசுவாங்க. ஏன்? சரிங்க. ஏன்? இழைப்பு. இவ்வளவு உடம்பு எடுத்து வந்துகிட்டு இருக்கே இந்த ஆன்மா, என்னால முடியலைங்க, டயர்ட் ஆயிடுச்சு சொல்றோமா? சொல்றதே இல்லையே. ஏன்? தெரியவே இல்லையே. ஒரு டயர்டு தெரிஞ்சா தானே எடுப்பீங்க. அவருக்கு அந்த இழைப்பு தெரியுது. யாருக்கு? மணிவாசக பெருமானுக்கு தெரியுது இழைப்பு. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து 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 இழைத்தேன். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்றார் பாருங்க. இழைப்பு வந்துருச்சுன்னா அடுத்த பிறகு இருக்காது. பிறப்பில் இழைப்பு வராத வரையில் போயிட்டே இருக்க வேண்டியது. நமக்கு என்ன சார் முடியும்? நமக்கு தெம்பு இருக்குல்ல, தெம்பு இருக்க வரைக்கும் ஓடிட்டு இருக்க வேண்டியதான். சார் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? சரி உட்காருங்க, உட்கார்ந்தே வேலையை பாருங்க. முடிகிற வரைக்கும் ஓட விட்டுருவாங்க. நம்மளால முடியாதுங்க, ஏன் அவ்வளவுதான் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? சரி உட்கார்ந்தே பாருங்க வேலையை. நம்ம இழைப்பு ஏற்படணும் இல்ல. இழைப்பு உடம்புக்கு தான் இழைப்பு வருது, உயிருக்கு இழைப்பு வரல. உயிருக்கு இன்னும் இழைப்பு வரல. உயிருக்கு எப்ப இழைப்பு வரும் தெரியுமா? வினைகள் நீங்கும் பொழுதுதான். வினைகள் குறைய 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 அப்பா இவ்வளவு வினை அனுபவிச்சாச்சு, எதுவுமே வேண்டாம் சொல்ற பாருங்க. வரும் பெரும் வல்வினை என்று இருந்து வருந்தல் உற்றேன். என்னென்ன வினைகள் வரப்போதோ, வரும் பெரும் வல்வினை. நாளை காலையில எவன் வரப்போறான்னு தெரியல, எப்படி வரப்போறான்னு தெரியல. ஒருத்த வினையை தூக்கிட்டு அவன் ஒருத்தர் வராங்களே நம்ம சுத்தி, துன்பத்தையும் இன்பத்தையும் நமக்கு தருவதற்காக. அவர்கள் நமக்கு துன்பத்தை தரல, நம் வினையை ஏற்றி வருகின்ற ஒரு சரக்கு அவங்க. அவ்வளவுதான், ஒரு சரக்கு வண்டி.
ஒரு வெஹிக்கல்னு வச்சுங்களேன், வண்டின்னு வச்சுங்களேன், நம்ம சுத்தி இருக்கவங்களாம் என்னன்னா இன்பத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு வண்டி, துன்பத்தை எடுத்துட்டு வர்றது வண்டி. துன்பத்தையும் இன்பத்தையும் கொண்டு வர வண்டியை போய் யாராவது தப்பு சொல்லுவாங்களா? ஐயா ஒருத்தர் தபால் கொடுக்குறாரு, ஐயா கொண்டு தாங்க தபால், இன்னும் நினைச்சீங்க அவன் தாத்தா செத்து போயிட்டாருன்னு கொடுக்குறாரு. அவனை போட்டு யாராவது போஸ்ட் பண்ண அடிப்போமா? ஏன்னா எங்க தாத்தா செத்து போயிட்டாருன்னு கொடுத்தாரு சார், எனக்கு தான் மன வருத்தம். மன வருத்தத்துக்கு அவருக்கு என்ன காரணம்? அவர் வந்த தந்தையே கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அவரு தாத்தா இறந்து போனதுக்கு அவரா காரணம் இல்ல. உங்களுக்கு லாட்டரியில 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு, ஒரு தபால்காரர் சொல்றாரு வச்சுங்களேன், நியூஸ் வந்திருக்கு உங்களுக்கு, நீங்க ஒரு இது போட்டிருந்தீங்களாமே, உங்களுக்கு அதுக்கு பணம் வந்திருக்கு, அப்படியே இருந்தாங்க ஐயா, பாதி பணம் உங்களுக்கு கொடுத்துருமான்னு கொடுக்க மாட்டோம்ல. இன்பம் வந்தா மட்டும் நம்ம பகிர்வு கிடையாது, துன்பம் வந்தா மட்டும் உடனே எது கொண்டு வந்த இது வைக்கிறோம்ல. நமக்கு இன்ப துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஊடகங்கள் தான் நம்மை சுற்றி இருப்போம். இன்ப துன்பத்திற்கு அவர்கள் காரணம் அல்ல. இன்ப துன்பம் காரணம் என்ன? நம்முடைய வினை, நம்முடைய வினையின் காரணமாக. நாளைக்கு என்ன வரும் தெரியலையே, நாளைக்கு யார் வருவான்னு தெரியலையே. சுந்தரமூர்த்தி நான் சொல்றேன், நான் இது ரொம்ப மனசுல ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன், எந்த வினை வரும், எந்த துன்பத்தை தரும். ஏன்னா வினை ரொம்ப வலிமையானது வினை, அதான் வல்வினைன்ற. வரும் பெரும் வல்வினை என்று இருந்து எண்ணி வருந்தல் உற்றேன். நாளைக்கு என்ன வர போகுதுன்னு தெரியலையே, நான் வருந்தல் உற்றேன். ஆனா நான் ஒண்ணு பெற்றேன், என்ன தெரியுமா? உன்னை என்றும் மறவாத அந்த மனத்தை பெற்றேன். மறவா மனம் பெற்றேன், விரும்பி என் மனத்துடை மெய்கொளிர்ப்பு எய்தி வேண்டி நின்றேன். நமக்கு வினை வரப்போது, நம்ம அதை தடுக்க முடியாது, நம்ம போயிட்டு வினையை தடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்? அவனை நினைந்து இருக்கலாம் இல்லையா? அவனை நினைந்து இருக்கும் பொழுது அந்த வினை நமக்கு வராது இல்லையா? ரோட்ல வரும், இப்ப பாக்குறோம், வெளியில போய் பாக்குறோம், ஒருத்தர் ரொம்ப மழையில நினைஞ்சு, ஒரு மாதிரி மழை, திடீர்னு மழை பெஞ்சது, சொல்லாம கொள்ளாம எப்படி மழை பெஞ்சது, நீங்க அவ்வளவு மழை அடிச்சது, மழையில ஃபுல்லா நினைஞ்சு தொப்ப கடையே நினைஞ்சு ஜுரம் வந்துருச்சு. என்னங்க அது ஏங்க கேக்குறீங்க? சரியான மழையில மாட்டிக்கிட்டேன். ஆனா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு நல்ல செய்திகளையும் நல்ல அருட்பாடல்களையும் கேட்டவர்கள் அதே நேரத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. அதே நேரத்துல நான் இருந்தேன், எனக்கு அது மாதிரி ஆகலையே. ஏன்? நான் உள்ள ஒரு இடத்துல அமர்ந்து ஒரு செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்ப என்ன ஆச்சு? அந்த மழையினால் வருகின்ற தாக்கம் நமக்கு இல்லை. அது இல்லாம நம்ம அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், அதை செய்வோம், வெளியே சுத்திட்டு இருந்தா மழை வரும், மழையில மாட்டிப்போம், மழையில மாட்டின துன்பம். அப்போ நமக்கு மறைவிடம், ஒரு நமக்கான ஓய்விடமும் ஒரு இடம் இருக்கு, வெளியே சுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம எதை பயன்படுத்திக்கணும்? அதை பயன்படுத்திக்கிட்டா இதுல இருந்து தப்பிக்கலாம். எதை? அந்த நமக்கான இடத்தை பயன்படுத்தி கொள்வோமே ஆனால் நாம் வரப்போகின்ற துன்பத்தில். எல்லாருக்குமே தான் மழை பெய்ஞ்சது. மழை உள்ள இருக்கவங்களுக்கு வெளியே இருக்கும் தனித்தனியாலாம் பெய்யல, எல்லாருக்கும் ஒரே மழை தான். ஆனால் மழையிலே ஒரு சிலர்கள் பாதிக்கப்படவில்லை, மழையினால் ஒரு சிலர் பாதிப்புக்கு உள்ளானார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய செயல்பாடு. நாமும் அவனை நினைந்தே இருப்போமே ஆனால் வினையினுடைய தாக்கம் நம்மை புதிய வினை செய்வதற்கு கொண்டு செல்லாது. இப்ப இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சுந்தர தேவாரம் சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, தேவையில்லாத தீய செயல்களை செய்யாமல் இருக்கின்றோம். எந்த வினை ஏறாம இருக்கு பாருங்க இந்த நேரத்துல. 24 ஹவர்ஸ் தான், எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் தான். எக்ஸ்ட்ராவெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல நீங்க உங்களுக்கு எல்லாம் இந்த டைமை பயன்படுத்திக்கவே தெரியலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 20 ஹவர்ஸ் தான் யாராவது சொல்றாங்களா என்ன? இல்ல, எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்திக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 24 மணி நேரங்கள்ல வினைகளை நாம தூக்கணும். தூய்க்கும் போது என்ன ஆகும்? வினை ஈட்டம் பெறும். வழிபாட்டில் விளங்கும் பொழுது, நல்ல செய்திகளை கேட்கும் பொழுது, நல்ல செய்திகளை நாம் பாடல்களை ஓதும் பொழுது, பெருமானை பூசிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த வினை நம்ம தாக்காம இருக்கு. அந்த வினையினால் வருகின்ற துன்பம் நமக்கு கிடையாது. அது சொல்றாரு பாருங்க, விரும்பி என் மனத்திடை மெய்கொளிர்ப்பு எய்தி வேண்டி நின்றேன் தொழுதேன் விதியாலே. அவனை நாம் வழிபட வேண்டும், அவனை வேண்டி நிற்க வேண்டும். என்ன வேண்டி? நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்கின்ற வேண்டி நிற்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவனை தொழ வேண்டும். தொழுதல் என்றால் நம்மை முழுமையாக அவனிடத்திலே தருதல். நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம், முடியலன்னா அப்புறம் சாமி கிட்ட விட்டுருவோம். நம்ம பாதி வேலை அப்படிதான். நமக்கு எப்படின்னா ஃபுல் ட்ரை, நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணுமோ முயற்சி பண்ணி பார்த்துறது முடிஞ்ச வரைக்கும். நம்மளால முடியாது சார், சரி விடுங்க, என்ன பண்ணலாம், சாமி கிட்ட விட்டுருவோம். அப்புறம் சாமி கிட்ட விட்டுறது, அதை முதல்ல விட்டுருங்க. நாம இந்த வேலையை ஆரம்பிக்கப்போம், எப்படி பண்ண போறோம் தெரியல, நீங்களே பார்த்து பண்ணுங்க விட்டீங்கன்னா நம்மளையே வச்சு வேலை வாங்கிடுவாரு. அந்த வேலையை அவர் எப்படி பண்ணுவாரு? நம்மளையே வச்சு வாங்குவாரு, நம்மளையே அந்த வேலையை வச்சு முடிச்சிருவாரு. அப்படி இல்லைன்னா யாரை வச்சு முடிச்சா கரெக்டா இருக்குமோ அவரை கொண்டு வந்து சேர்த்துருவாரு நம்ம கிட்ட. நமக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, நம்ம ஒப்படைக்கிறதே இல்லை. அது எப்படி சாமி செய்வாரு? அந்த அளவுக்கு சாமிக்கு திறமை இருக்கா? நம்ம அறிவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க, ஒரு திறமை இருக்கு பாருங்க, அது நமக்கு மட்டும்தான் இருக்கு. அது எதிர்க்க இருக்கவங்களுக்கும் கிடையாது, பக்கத்துல இருக்கவங்களுக்கும் கிடையாது, சாமிக்கும் கிடையாது.
நமக்கு அவ்வளவு ஒரு உறுதி. நமக்கு நம்முடைய துன்பம் நீங்காமல் இருப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா, நாம் நம்முடைய அறிவை நம்பி பழைய செய்திகளை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கோம். அன்னைக்கு அப்படி நடந்தது இல்ல, அப்ப அப்படி நடந்தது இல்ல, அப்படியேதான் எப்பவும் நடக்கும். இப்ப நாம வழிபாடு செய்கிறோமே, இப்ப நாம் வழிபாடு செய்யறதுனால நமக்கு இப்பொழுது நன்மை கிட்டுமேன்னு கிடைக்காது. அன்னைக்கு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அன்னைக்கு எனக்கு ஜலதோஷம் பிடிச்சது, அதனால ஐஸ்கிரீமே வேண்டாம், எனக்கு ஐஸ்கிரீமே வேண்டாம், அப்படியே இருப்பாங்க. அன்னைக்கு மழை பெஞ்சிருந்தது, அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், அன்னைக்கு உனக்கு ஒரு மாதிரி உடல் நிலை ஒரு பாதிக்கப்பட்டது, அந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், அப்போ துன்பம். இப்ப நல்லா தானே இருக்கும், நல்லா இருக்குன்னு சாப்பிடலாமே, ஒண்ணும் பண்ணாது. இப்ப வெயில் காலமாச்சே, குளிர்பானங்களாக உட்கொள்வது தவறு ஒண்ணும் இல்லையே. நாம என்ன பண்ணிப்போம், அன்னைக்கு நடந்த விஷயத்தையே வச்சு நம்ம என்ன பண்ணோம், வாழ்க்கைய நாம் துன்பத்திற்குள்ளாக்கி கொள்வது எதனாலன்னா, பழைய விஷயங்களை நினைந்து நல்ல விஷயங்கள் இல்ல, தேவையில்லாத விஷயங்களை பல விஷயங்கள் நடந்து, அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணீங்க, அன்னைக்கு நீங்க அப்படி பண்ணோம், அன்னைக்கு இப்படி நடந்தது. இந்த பழைய விஷயங்களை சிந்தனையில் கொண்டு கொண்டே என்ன பண்றோம், நாம நல்ல விஷயங்களை நினைப்பதற்கு மறந்து விடுகின்றோம். எதனால? நம்முடைய வினைப்பை நாம முழுமையாக அவனிடத்தில் நம்மை தந்து வழிபடுவோமே ஆனால் நம்முடைய வினைகள் நீங்கும். விரும்பி என் மனத்துடை மெய்குளிர்ப்பு எய்தி வேண்டி நின்றேன் தொழுதேன் விதியாலே, அது கூட விதிதான். அவனை வழிபடுவதும் எல்லாமே நம்முடைய வினையினுடைய பயனால் அதை செய்கின்றோம். அரும்பினை, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அரும்பினை, அலரினை, அமுதினை, தேனை, ஐயனை, அரவன் என் பிறவி வேர் அறுக்கும் கரும்பினை. அவன் அரும்பு என்ன தொடக்கம், ஒரு மலருடைய முதல் நிலை அரும்பு தானே. அவன் அரும்பாக அவன் தான் இருக்கின்றான். எனக்கு அதுல அரும்பு துளித்து வரும்பொழுது மலரா வருது, மலராகவும் அவன் தான் விளங்குகின்றான். அந்த மலரிலிருந்து வருகின்ற அமுதமாகவும் அவன் தான் விளங்குகின்றான். அதனுடைய பயனாகிய தேனாகவும் அவன் தான் விளங்குகின்றான். அப்படி விளங்குபவன் தான் எனக்கு தலைவனாக விளங்குகின்றவன். ஐயனை, அரவன் தன் என் பிறவி வேர் அறுக்கும் கரும்பினை. இப்படிப்பட்ட பெருமான் தான் என்னுடைய பிறவி என்கின்ற மிகப்பெரிய விருட்சம். பிறவி என்பது பெரிய, அதோட வேரை அறுக்கின்றான். பிறவியினுடைய வேர் எது? வினைகள் தான். அவனுடைய வினையை அறுப்பவன் அவன் ஒருவன் தான். அவன்கிட்ட மட்டும்தான் அந்த வழி இருக்கு. எல்லா தெய்வங்களிலும் சென்றால் வேண்டியதை பெற்றுக் கொள்ளலாம். பிறவியை அறுக்க வேண்டும் என்றால் அது ஒருவனால் மட்டும்தான் முடியும். அதுதான் சிவபரம்பொருள். ஏனென்றால் நம்முடைய நோயை நீக்கக்கூடியவர் யாராக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய நோயை நீக்கக்கூடிய யாராக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு அந்த நோயால் தாக்கப்படாதவராக விளக்க வேண்டும். டாக்டர் போறோம், என்னங்க ஐயா அப்படின்னா, உடம்பு ஒரு மாதிரி முடியலைங்க, டாக்டர் இரும்புறாருன்னு வச்சுங்களேன், இரும்புறாரு, அப்புறம் அவரும் முடியாம ஒரு கோல்டு ஜலதோஷம் பிடிச்சு அவர் சிந்திட்டு இருக்காரு, அப்புறம் ஏன் மருந்து எழுத வச்சிங்க அப்படின்னு நீங்க போனா நினைப்பீங்க, அவருக்கே நோயா, இவர் நம்ம நோயை எப்படி குணப்படுத்த போறாரு? நம்ம என்ன, யாரை சென்று நாம் நம்முடைய நோய் நீங்க நினைக்கின்றோமோ அவர் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும். அவர் நல்ல ஆரோக்கியமா இருந்தாலும் இவர் நம்ம நோயை நீக்குவாரு. அப்போ யார் பிறவி என்கின்ற நோயை வேரை அறுப்பார் என்றால் பிறவியே இல்லாதவன் சிவபரம்பொருள் மட்டும்தான். பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரே பொருள் அது ஒண்ணுதான். பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்ட பொருளாக உலகின ஒருவன் மட்டும்தான். தான் அவனுக்கு மலமே பற்றாதவன், பிறவியே இல்லாதவன் ஒருவன் தான். அவன் தான் உயிர்களினுடைய பிறவிகளை இல்லாமல் செய்ய முடியும். பிறவி வேர் அறுக்கும் கரும்பினை பெரும் செந்நெல் நெருங்கிய கழனி கடுமல வளநகர் கண்டு கொண்டேனே. அடுத்தது, அப்படிப்பட்ட பெருமானை கழுமலம் என்கின்ற தலத்திலே எனக்கு பெருமான் காட்சி கொடுத்து அருளினார் என்று சொல்லி அடுத்த பாடல். அயலவர் வரவும் அடியவர் தொழவும் அன்பர்கள் சாயலுள் அடையல் உற்று இருந்தேன், முயல்பவர் பின் சென்று முயல்வல யானை படுமென ஒழிந்தவர் வழி முழுது எண்ணி புயலினை திருவினை பொன்னினது ஒளியை மென்னினது உருவே என்னுடைய பொருளை கைலனம் செயலோடு வயல் விளையாடும் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. வெளியில் இருப்பவர்கள் எல்லாம் அவனை பரவுகின்றார்கள். அயலவர் பரவவும், எல்லாரும் பொதுவானவங்க. அயலவர்னா வெளியே இருப்பவர்கள் எல்லோருமே அவனை பரவுகின்றார்கள். இறைவன் இப்படிப்பட்டவன், இறைவன் அப்படிப்பட்ட, இறைவன் அதை செய்கின்றான். அடியார்கள் என்ன பண்றாங்க? அடியார்கள் அவனை தொழுகின்றார்கள். அயலவர் பரவுவார்கள், அடியார்கள் அவனை தொழுவார்கள். அப்ப தொழுதல் வேறு, பரவுதல் வேறு. தொழுதல் வேறு, பரவுதல் என்னது? ஜென்ரலா பேசுறது, அதான் பரவுவார். பரவுன பேசுறவர் பொதுவா பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. தொழுதல் என்றால்
எதை நாம் பரவுகின்றோமோ அந்த நிலையிலேயே நாம் நிற்றல் தொழுதல். அது பேர தொழுதல்னா என்னது? கையை வச்சு பெருமாள் மேல கை ஊப்பி மேல இப்படி பண்றோம் இல்லையா, இது பேர் தொழுதல்னு பேரு. இது கும்பிடுதல், இது தொழுதல். தொழுதல்ல நம்மை முழுமையாக ஒப்படைத்து வழிபடுதல், அதுக்கு பேரு தொழுதல். மணி வாங்கி அப்புறம் சொல்றாருல, கைக்கு என்ன பணி? கைகால் கூப்பி தொழீர், கைகால் கூப்பி தொழீர். அப்ப தொழுவதற்காகத்தான் நமக்கு கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் தொழுதல். அப்போ அடியார்கள் எல்லாம் தொழுதலை செய்கின்றார்கள். தொழுதல் என்றால் என்ன? தன்னை முழுமையாக ஒப்படைத்தல். ஆனால் பொதுவாக வழிபடுபவர்கள் தன்னை ஒப்படைக்க மாட்டாங்க. பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. தொழுபவர்கள் தான் தொண்டர்கள். தொண்டர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதன் வழியிலே நிற்பார்கள். அது சொல்றாரு, அயலவர் பரவமும் அடியவர் தொழவும் அன்பர்கள் சாயல் அடையல் உற்று இருந்தேன். அதனால நான் என்ன பண்ண தெரியுமா? அடியார்கள் பக்கமாவே இருந்துடலாம். அடியார்கள் திருக்கூட்டத்தோட இருந்துருவோம். இருந்துட்டா என்ன பண்ணுவோம்? அவங்களோட நாமளும் சேர்த்து தொழுதுருவோம். அடியார் கூட்டத்தோட இருக்கு, ஏன் திருக்கூட்டத்தோட இருக்க சொல்லி மணிவாசகர் அல்ல அடியார் அருளாளர் எல்லோருமே ஏன் அடியார் திருக்கூட்டத்தோட இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, நமக்கு தெரியுதோ இல்லையோ, திருக்கூட்டத்தோட இருந்தா என்ன பண்ணுவான்? கோயிலுக்கு போனா எப்படி சாமி கும்பிடணும்னு தெரியல, எல்லாம் கும்பலா உட்காந்துட்டு என்ன பண்ணும்? இப்போ ஒரு திருக்கூட்டம் வேறு, கூட்டம் வேறு, கும்பல் வேறு. கூட்டம் வேறு, கும்பல். நிறைய பேர் கூடி இருக்காங்க, யார் யார் இருக்காங்கன்னே தெரியல. யார் யார் இருக்காங்கன்னு தெரியல, எங்க இருக்காங்க, எப்படிப்பட்டவங்க, என்ன ஏது ஒண்ணுமே தெரியல, எதுக்காக சேர்ந்துருக்கான்னு தெரியல. அப்ப பார்க்க சொல்லுவான், என்னங்க ஏன் இவ்வளவு பேர் இருக்காங்க, அது ஒரே கும்பலா இருக்குங்கய்யா. கும்பலா இருக்குன்னு என்ன அர்த்தம்? யார் இருக்கா, எதுக்காக இருக்காங்க, என்ன பண்றாங்க, என்ன பயன், என்ன விளைவு, எதுவுமே தெரியாது. கூட்டம்னா அப்படி கிடையாது. கூட்டம்னா இவங்கெல்லாம் எதுக்கு கூடி இருக்காங்கன்னா இந்த விஷயத்த பேசுறதுக்காக. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த விடுதலை போராட்ட காலத்துல கூட்டமா நடத்துவாங்க. ஏன்னா அந்த விடுதலை போராட்ட செய்திகளை எல்லாம் தெரிவிக்கணும்னா அவங்களுக்கு மட்டும்தான் அங்க இருக்கும். அப்ப அது கூட்டம்னு பேரு. இப்ப கூட்டம்னா என்ன? ஒரு கொள்கையை உடையது, ஒரு குறிக்கோள் உடையவர்கள் தான் கூட்டத்தினர். திருச்சபைன்னு வச்சாங்க, அங்க அடியார் கூட்டம் இருக்காங்க. என்னன்னா இந்த இது போன்ற செய்திகளை எல்லாம், ஆன்ம முன்னேற்றத்திற்குரிய செய்திகளையும் சிந்தனைகளையும் இந்த இடத்துல தான் செய்வார்கள். அப்ப இங்க வந்தா இதெல்லாம் கிடைக்கும். அப்ப இங்க வரவங்க யாரு? சும்மா மேம்போக்கா வரவங்க இல்ல. இந்த கூட்டத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவர் மட்டும்தான் இங்க இருப்பாங்க. அப்போ ஒரு நெறியின் பால் செல்பவர்கள், ஒரு குறிக்கோளை கொண்டவர்கள். கூட்டம்னா ஒரு குறிக்கோள் இருக்கும், கும்பல்ல குறிக்கோள் இருக்காது. எதுக்காக வந்திருக்கான், எதுக்காக போறான், எதுவுமே தெரியாது அவனுக்கு. அதனால கும்பலோட இருக்கக்கூடாது, கூட்டத்தில். அதுலதான் அடியார்கள் எல்லாம் கூடியிருக்கின்ற இடத்துக்கு பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? கூட்டம்னா ஒரு கொள்கை உடையவர்கள், குறிக்கோள் உடையவர்கள். சிவனடியார்களாக சிவத்தையே வழிபாடு செய்கின்ற அடியார்களாக இருக்கின்றவர்கள் கூடி இருக்கின்றார்கள் என்றால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? திருக்கூட்டம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? திருக்கூட்டம். திரு என்பது சிவத்தை குறிக்கிறது. சிவத்தின்பால் கொண்ட அன்பின் காரணமாக கூடியவர்கள், அதனால அவர்களுக்கு சிவனடியார் திருக்கூட்டம். வழிபாட்டு குழுக்கெல்லாம் பேர் பார்த்துங்க, திருக்கூட்டம். திருக்கூட்டம்னா என்ன? அவர்கள் திருவையே வழிபாடு செய்கின்ற கூட்டத்தினர். திரு என்பது சிவத்தை குறிக்கின்ற சொல். அப்படின்னும் போது திருக்கூட்டத்தோடு விளங்க வேண்டும். நாம அங்க நமக்கு எதுவுமே தெரியலனாலும் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க, நாம கையெடுத்து கும்பிடலாம். எல்லாரும் 5 எழுத்த சொல்லுவாங்க, நாமளும் சொல்லலாம். நமக்கு தெரியாது, 4 பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு 10 பேர் சொல்றாங்கல்ல, சும்மா நம்ம நிக்க கூடாது. அப்ப அவங்க கூட சேர்ந்து சொல்லணும். அவங்க இந்த பாடலை நான் சொல்றோம், நீங்களும் சொல்லுங்கன்னுவாங்க, நம்மளும் சேர்ந்து சொல்லுவோம். ஒரு 10 நாள் தொடர்ந்து சொல்றோம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படிங்க அதெல்லாம் தெரியும்? நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க, அவங்க எல்லாம் சொல்றாங்களா, அங்க போய் உட்காந்துருக்காமா, சும்மா உட்காந்துருக்க முடியாது. உட்கார்ந்தா எல்லாரும் சொல்லும் போது நாமளும் சொல்லதானே ஆகணும், நாமளும் சொல்லிதானே ஆகணும். அப்படியே சொல்லிக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசத்துல நமக்கே அந்த மாதிரி பழக்கம் ஆயிடுச்சுங்க. எப்படி பழக்கமாச்சு? ஒரே ஒரு செயல் தான், என்ன? திருக்கூட்டத்தோட இருந்துட்டோம். அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய், மணிவாசன் தான் கேட்கு. திருக்கூட்டத்தோட இருந்துட்டா போதும், அப்படியே கடத்தேறி போயிடலாம். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு எனக்கு ஊடகத்தே நின்று உருக தந்தருள் உடையானேன். அப்போ நாம என்ன பண்ணோம்? திருக்கூட்டத்தோடவே இருந்துடணும். அதான் சொல்றாரு, அன்பர்கள் சாயலுள் அடையல் ஊற்று இருந்தேன், முயல்பவர் பின் சென்று முயல் வலையானை படுமென மொழிந்தவர் வழி முழிதும் எண்ணி. முயல்பவர் பின் சென்று, ஒரு வலை இருக்கு,
ஒரு உதாரணம் சொல்றேன். என்னென்னமோ சொல்றாங்க. வலை இருக்கு, வலையில என்ன பிடிக்கலாம்? வலையில மீனை பிடிக்கலாம். கொஞ்சம் பெருசா இருந்தா பிடிக்கலாம், வலை போட்டு பிடிக்கிறது, முயலை பிடிக்கலாம். இந்த இந்த வலையில முயலை பிடிக்கலாம். இந்த வலையில யானையை நீங்க பிடிக்கலாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஏங்க அப்படிங்களா? அந்த வலையை கொடுக்க வாங்கிட்டு போவோமா? வலையில எங்க யானையை பிடிக்க முடியுமா ஐயா? வலையிலாம் வலையிலேயே பிடிக்கலாம் சார். அவ்வளோ ஒரு அற்புதமான வலைன்னு சொன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? வாங்கி போய் வாங்கிடுவோமா? அப்படிலாம் இல்லைன்றார். முயல்பவர் பின் சென்று முயல் வலை யானை படுமென மொழிந்தவர். அந்த வலையில யானை மாட்டிக்கங்கயா அப்படின்னு வச்சுக்க, நம்ம அப்படியே நம்பிடுறது. இப்ப அப்படித்தானே இப்போ எதையாவது நடக்கவே நடக்காதுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம அறிவு இருந்தாலும் அவர் சொல்லிட்டாரு. அப்படி டிவிலேயே சொன்னாங்க சார். அது அந்த ஒண்ணுத்த மால்ல காதுல போட்டுக்கிட்டோம்னா எல்லாம் சரியாயிருமா? அது எப்படிங்க சரியாகும்? நம்ம ஒழுங்கா இருக்கணும்ல. கோயிலுக்கு போய் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். நீ கண்டிப்பாக தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். சரி, அதுக்கும் படிக்காமையா இருப்பாங்க. சுத்தமா படிக்காம சாமியை தினம் காமிக்குன்றதால இப்ப பண்ணலாமா? அந்த மாதிரி அது தவறு இல்லது. நாம நல்லா படிக்க வேற நேரத்துல என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சிடணும். திருக்கோயிலுக்கு சென்று பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். என்னது எதுக்கு தெரியுமா? எதையெல்லாம் நாம் படித்தோமோ அதையெல்லாம் தக்க தருணத்திலே அந்த கேள்விக்கான பதிலாக அதை நமக்கு சிந்தனையில கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒருத்தர் வேணும் தெரியுமா? அதுக்குதான் சாமி. சுத்தமா படிக்கவே படிக்க மாட்டாராம். சுத்தமா விட பள்ளிக்கூடமே போக மாட்டா, படிக்க சாமி பார்த்து எப்படி சாமி பார்த்துப்பாரு? நம்ம கொஞ்சமா நமக்கு தெரியணும்ல. நமக்கு அதாவது அறிவுக்கு ஒவ்வாத செய்திகளால் சும்மா அடிச்சு விடுவோம் சார். எல்லாம் அந்த நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டீங்கனாலே போதும் சார். இப்ப கோயிலுக்கு போயிட்டீங்கனாலே போதும். அந்த ஊருக்கு போயிட்டீங்கனாலே எல்லாமே வேறு. அது எப்படி போகும்? அந்த ஊர் டெய்லி ட்ரெயின் கூட தான் போயிட்டு வருது. அந்த ஊர் நிறைய பஸ் போயிட்டு வருது. வண்டி ஓடிட்டு போறவர் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாமே ஆயிடுச்சான்னு இல்ல. நாம போறதுனாலே இல்லை, நாம் எப்படி அதை நாம் அனுபவத்தில் கொள்கிறோம்னு பார்க்கணும். ஒருத்தர் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறாரு, ஐயா அது சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். வாங்கி சாப்பிட்டு வச்சுட்டு சரி கொடுத்தாரு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஐயா எப்படிங்க இருந்துன்றார். நம்ம என்ன சொல்லணும்? ஐயா தித்திப்பா இருந்தது, ஐயா இது காரமா இருந்தது, ஐயா இது இப்படி இருந்தது அப்படி சொல்லமா இல்லையா? எதுவுமே சொல்லல. என்ன பண்ணுவாரு அவரு? எப்ப கொடுத்தீங்கன்னு கேட்டா அவர் அடுத்த வாட்டி என்ன பண்ணுவாரு? அடுத்த கொடுப்பாரு. அடுத்த வாட்டி நாளுக்கு போய் கொடுத்தோம் பாரு. கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லணும், நல்லா இருக்கு நல்லா இல்லையான்னு சொல்லணும். கொடுத்தமானே ஞாபகம் இல்லைன்னா அப்ப சாப்பிட்டதே ஞாபகம் இல்லை அவருக்கு. அப்ப பொருளினுடைய நினைவே இல்லை. ஏன்? சாப்பிட்டோமா இல்லையா? சாப்பிட்டோம், கண்டிப்பா சாப்பிட்டார். நான் பார்த்தேன், சாப்பிட்டதை பார்த்தேன். ஆனா சாப்பிட்ட நினைவு அவருக்கு இல்லை. ஏன்? சாப்பிடும் போது எதை உண்ணுகின்றோம், இது இந்த சுவைன்னு அறிவுக்கு கொண்டே போய் சேர்க்கல. நாம பேசிக்கிட்டே நம்ம வீட்டுல பேசிக்கிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், ஏதோ கொண்டு வந்து வைப்பாங்க. நான் வாங்கிட்டு வந்தேனே அந்த பிஸ்கெட் பாக்கெட்டு எங்க காணமேன்னு கேட்டா வச்சுக்கோங்க, அதை நீங்க தான் மொத்தமாவே சாப்பிட்டு முடிச்சிங்க. எப்போ? நம்ம டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். அது மொத்தம் போயிட்டு இருக்கோம். அது சாப்பிட்டோட நினைவே நமக்கு இருக்காது. அது நல்லாதான் இருக்கா, அது கெட்டு போச்சா, அது என்ன ஆச்சு, எதுவுமே தெரியாது நமக்கு. அது போயிருச்சு உள்ள. ஏன்? நினைவு வேறு இடத்தில் இருந்ததால் உண்ட உணவினுடைய சுவையை கூட நம்மால் உணர முடியவில்லை. அப்படித்தான் திருக்கோயிலுக்கு போய் சாமி வழிபாடு செய்யறோம். நாம போய் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை பெருமான் நமக்கு தந்திருக்கின்றான் என்ற முழு உணர்வோடு உள்குதலோடு அந்த வழிபாடு செய்வோம். ஏன்னா அது நமக்கு பயன் தரும். நானும் பண்ணிட்டேன், நானும் செஞ்சுட்டேன், நானும் போய் அதெல்லாம் பயன் தரும். அது இந்த ஊருக்கும் கோயில் இருக்க புனித தலத்திற்கும் ரயில் போயிட்டு வர மாதிரி, பஸ் போயிட்டு வர மாதிரி, ஒரு வண்டி போயிட்டு வர மாதிரி தான். அது ஒரு பிரயோஜனம். ஒரு ஜடப்பொருள் எப்படி போயிட்டு வருதோ அங்க நாமளும் போயிட்டு வந்திருக்கோம். நாம் அப்படி அல்ல. நாம் உயிர் பொருள், நாம் அறிவுடை பொருள். நாம் செய்கின்றோம், அந்த செயலை செய்கின்றோம் என்றால் அதில் இருக்கின்ற பயன் என்ன என்பதை முழுமையா நம்ம அனுபவத்துல கொள்ளணும். அனுபவத்தில் கொள்ளாத வரை அது இப்ப எல்லாம் சொல்றதையும் நம்பிக்கிட்டே இருக்க முடியாது. நமக்கு தெரிய வேண்டாமா? இதுல அதை யானையை போய் யாராவது வலையில பிடிப்பாங்களா? அப்படி எல்லாம் கூட என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நான் அவங்க பின்னாடி எல்லாம் போகல. முயல்பவர் பின் சென்று முயல் வலை யானை படுமென மொழிந்தவர் வழி முழுதும் எண்ணி. அவங்க சொன்னதெல்லாம் நான் பெருசா இன்னும் எடுத்துக்கல. புயலினை திருவினை பொன்னினது ஒளியை மின்னினது உருவை, ஒரு 4 சொல்றாரு. புயலினை திருவினை, புயல் எல்லாருக்கும் புயல் எப்படி வந்து திடீர்னு வந்துருச்சுன்னா அடுத்து நம்ம என்ன வேலை பண்ண போறோம் நமக்கு தெரியாது. நமக்கு அதுக்கு என்ன பண்ண போறோம் தெரியாது. மிகப்பெரிய ஆற்றலா வந்து சேரும் புயல். நமக்கு ஒரு இவ்வளவு நேரத்துல வரும், இவ்வளவு நேரத்துல போகும், அதெல்லாம் கணக்கிட முடியுமா? சொல்றாங்க டிவியில ஒரு புயல் வர இருக்கின்றது, இத்தனை 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது, 80 கிலோமீட்டர். அது ரன்னிங் கமெண்ட்ரி போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புயல 100 கிலோமீட்டர்ல வந்து 4 கிலோமீட்டர்ல வந்து 8 கிலோமீட்டர்ல 3 கிலோமீட்டர் வந்து அப்புறம் திரும்பி போயிருச்சு. அது அப்படியே போச்சா? இப்ப நம்ம கையில கிடையாது. அது
அவன் எப்படி விளங்குகின்றான்? கணக்கிடப்பட முடியாதவனாக. அவன் ஆற்றல் ஆற்றலிலே கணக்கில் அடங்கா ஆற்றலை உடையவனாக விளங்குகின்ற பெருமான் புயலினை திருவினை, திருனா நமக்கு பயன்படும் நிலையிலும் அவன் ஆற்றலுக்கு அப்பாலும் இருக்கின்றான். உயிர்களுக்கு அருள் புரியும் பொருட்டு ஒரு உயிர்களுக்கான உணர்வு ஒரு ஆற்றலாகவும் சொல்றார். அதாவது திருவினை பொன்னினது ஒளியை மின்னினது உருவை. அவன் மிகப்பெரிய ஒளி பொருள். அவன் எப்படிப்பட்ட ஒளி என்றால் மின்னினது உருவை. மின்னல்ல ஒரு வெளிச்சம் வருது, அதை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அப்படியும் விளங்குகின்றான். இன்னொன்னு, எல்லோரும் காணுகின்ற ஒளியாகவும் விளங்குகின்றான். அது எப்படி தெரியுமா? பொண்ணு இருக்கு இல்லையா? பொண்ணு அவர் வச்சிருந்தாங்க சார். ஒரு தங்கத்துல ஒரு ஒரு லிங்கம் வச்சிருந்தார் சார். அவரு அருமையான மூர்த்தம் சார். அப்படியே கண்ணு அப்படியே பறிக்க அப்படி ஒரு பளிச்சு இருந்தது. அப்படி ஒரு பளிச்சு பல 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 பலன்னு இருந்தது. அப்போ பொண்ணுல இருந்து என்ன வரும்? ஒளி வரும். பொண்ணுல இருந்து ஒரு நல்ல ஒளி வரும். ஒரு ஒண்ணுமே ஒரு மாதிரி கருப்பா ஒரு மாதிரி இருந்து வச்சுக்கங்களேன். என் மோன் வச்சிருந்தாரு சார். அவரு ஒன்றும் பெருசா ஏதோ ஒரு பொருளாம். அவர் வழிபாடு செய்யறப்ப ஒரு திருமூர்த்தம்னு சொன்னார். அப்ப அந்த முகூர்த்தத்துல ஒளி இல்லை. ஒளி இல்லைன்னா தெரியாது. நல்லா பளிச்சுட்டு இருக்கு, நல்லா பல பல பலன்னு இருக்குன்னா என்ன தெரியும் நமக்கு? பார்த்தோன்னே பொண்ணுல அந்த மாதிரி இருக்குமா? பொன் ஒளியை தரக்கூடியதான். அப்படி பெருமான் பொன்னிற்கு ஒளி எப்படி விளங்குகிறதோ அப்படியும் விளங்குவான். மின்னினது உருவாக விளங்குவான். அது காண முடியாது. எப்படி புயல் ஆற்றல் நம்ம கணக்கிட முடியாதோ அப்படியும் விளங்குவான். திருவாக நமக்கு பயன்படும் வகையில் விளங்குவானோ அப்படித்தான் பொன்னின் ஒளியாகவும் இன்னொன்னு மின்னினது உருவா. அவன் நமக்கு உணர்வு பொருளாக வரும் பொழுது புயலாகவும் திருவாகவும் விளங்குவான். நமக்கு ஒளிப்பொருளாக வரும் பொழுது அவனுடைய ஆற்றல் மின்னினது உருவாக இருக்கலாம். நமக்காக பொன்னின் ஒளியாகவும் நமக்கு காட்சிப்படுவான். அப்படிப்பட்ட பொருள் என்னிடை பொருளை கைலினம் சேலோடு வயல் விளையாடும் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. சேல் மீன்கள் எல்லாம் குதித்து விளையாடுகின்ற பழப்பமான நகரமாக விளங்கக்கூடிய கழுமலத்திலே பெருமான் எனக்கு காட்சி தந்தான். எப்படிப்பட்ட பெருமான் என்று அதை ஒவ்வொரு வரியாக விவரிக்கின்றார். நமக்கு செய்தி என்னன்னு பார்க்கணும். அவனை துதித்து அவனுடைய புகழ் நாமங்களை எல்லாம் ஓதுதல் மட்டுமல்ல, நமக்கான செய்தியாகவும் வச்சிருப்பார். என்ன? நாம் எல்லாவற்றையும் கண்டு கண்டு ஏமாந்து கொண்டிருப்பதல்ல, அவனை வழிபடுவது மட்டுமே நம்முடைய நோக்கம். நெறியில் நின்று அவனை வழிபடுவது மட்டுமே நோக்கம். நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. இருக்கிறத பண்ணுவோம். நம்ம எல்லாத்தையும் நினைச்ச உடனே பார்த்த உடனே என்னவோ நமக்கு அப்படியே தலைகாலி பிடிக்காது. அப்படியே சொல்லிட்டாங்க சார், பண்ணிட்டாங்க சார், போயிட்டாங்க சார். நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுரும். இந்த உலகம் ரொம்ப ஜாக்கிரதையா வாழ வேண்டிய ஒரு பகுதி இந்த உலகம். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய செய்திகளையும் புதிய புதிய பொருள்களையும் புதிய புதிய காட்சிகளையும் காட்டி நம்ம மிரள வச்சுக்கிட்டே இருக்கோம். எதுக்கும் பயப்படக்கூடாது, எதுக்கும் மிரளக்கூடாது. நாம் என்ன பண்ணணும்? ஒரு நெறியை பின்பற்றணும். ஒரே நெறியில் நின்று ஒரே வழிபாடாக கொண்டு அவனை வழிபட வேண்டும். அதற்குத்தான் இந்த பிறவி தரப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து வழிபடுவோமே ஆனால் நமக்கு அவன் காட்சிப்படுவான். நினை தரு பாவங்கள் நாசங்களாக நினைந்து முன் தொழுது எழப்பட்ட ஒன் சுடரை மனை தரு மலைமகள் கணவனை வானோர் மாமணி மாணிக்கத்தை மறை பொருளை புனை தரு புகழினை எங்களது ஒளியை இருவரும் ஒருவன் என்று உணர்வு அறியவனை கனை தரு கருங்கடல் ஓதம் வந்து உலவும் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. நம்முடைய துன்பங்கள், நம்முடைய பாவங்கள் ஒரு சொல்ல குறிப்பிடுற. இந்த பாவங்கள் அப்படின்ற நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள். நமக்கு துன்பங்கள் வருகின்ற வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உயிருக்கு துன்பம் இன்பமோ துன்பமோ எதுவோ வச்சுப்பேன். நமக்கு இன்பமா இன்னைக்கு தெரிகிறது, நாளைக்கு துன்பம் தான். நாம நினைச்சிட்டு போய் இன்பம் மட்டும் தூக்கிறோம். இல்ல, இன்னைக்கு இன்பம் அது, நாளைக்கு அது துன்பமா மாறிடும். இன்னைக்கு நல்லாதான் ஐயா கொடுத்தாருன்னா வாங்கி சாப்பிட்டோம், அருமையா இருக்கு. இன்னொன்று இருக்கா, இன்னொன்று இருக்கு, இன்னொன்று சாப்பிட்டோம், இன்னொன்று இருக்கா, இன்னொன்று இருக்கு, இன்னொன்று சாப்பிட்டோம். என்ன? மாம்பழம். வெயில் காலம் வந்துருச்சு இல்ல, மாம்பழம் அருமையா இருந்ததுங்க. சாப்பிட்டு பார்த்துருந்தீங்க, நீங்களாம் மிஸ் பண்ணிட்டீங்க. அவ்வளவு அருமையா இருந்தது. ஒரே மரத்துல காய்ச்ச மரமா அவ்வளவு டேஸ்டா. 4 மாம்பழம் மொத்தமா சாப்பிட்டாச்சு. இன்பமா இல்லையா? இன்பம் தான், அதுல எந்த குறைபாடு. இன்பமா இருந்தா இல்லைங்க, அருமையா இருந்ததுங்க, அருமையா இருந்தா. அப்ப எல்லாரும் கொடுத்தவர் தானே பாரு, அது கொடுத்தோம் அவர்கிட்ட, அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எவ்வளவு நாளைக்கு? ஒரு நாளைக்கு, 2 நாளைக்கு, 3ஆவது நாள் கொடுத்தவரை ஆளை காணோம். எங்க ஒரு ஆளை காணோம்? அவருக்கு முடியாம ஆயிடுச்சுங்க. அவரு இந்த நேரத்து என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல, ஏதோ வயிற்று வலியா, அவருக்கு முடியல, ஒரு வயிறு ரொம்ப ஃபுட் பாய்சன் ஆயிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. போச்சா?
இன்பம் தானே அது, அவ்வளவு இன்பமா தானே இருந்தது. அது மறுநாள் என்ன ஆயிடுச்சு? இன்பம். இந்த உலகத்தில் நாம் துய்க்கின்ற எல்லா இன்பங்களுமே இப்படித்தான். ஏன்னா மாயையினால் ஆன பொருளைத்தான் நாம் இன்பமாக கொள்ளுகின்றோம். இந்த உலகத்துல எல்லா பொருளும் இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கும். நமக்கு என்ன ஒரே ஒரு இதுல ஒரு இடர்பாடுன்னா, அந்த இன்பம் என்னைக்கு துன்பமா மாறும்னு தெரியாது நமக்கு. அது ஆனா மாறிடும். ஆனா கண்டிப்பா அந்த அந்த குழந்தை மேல அவ்வளவு ஒரு அன்பு, அவ்வளவு ஒரு இது பையன் 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 அவன் வளர்ந்தான். பையன் 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 மேல அவ்வளவு ஈடு இணை இல்லாத ஒரு அன்பு. குழந்தை குழந்தை அவனே வளர்ந்து பெரிய ஆளாயிட்டான், பெரிய ஆளாயிட்டான். அப்புறம் என்னப்பா நீ வீட்லயே உட்காந்துக்கிட்டு, உங்களுக்கு வேலைக்கு போற வேற வேலையே இல்லையா உனக்கு? யாரு இவரு தான் பையன் 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 வச்சிருந்து அந்த பையன் என்ன ஆயிட்டான் இப்போ? எப்ப நீ கிளம்புன்னு பாக்குற, நீ கிளம்பவே மாட்டப்பா, நீ ஊருக்கு போல நீ இன்னும் அப்படின்வான். இவனையா இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் நம்ம? அப்ப தோணுமா அவருக்கு, இவனையா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பையன் பையன் பார்த்துருவான்? இவனெல்லாம் பார்த்து பாருங்க, இந்த பையனை போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அதை குறையா சொல்லுவாரு. எப்போ? கொஞ்சம் காலம் கழிச்சு. அன்னைக்கு இன்பமா தானே இருந்தது. இன்னைக்கு இப்படி ஒரு புள்ளைய போய் அந்த குடுத்தியா சாமின்னு அன்னைக்கு போய் கேட்பான். ஆனா இதே பிள்ளைய போய் நம்ம என்ன பண்ணிருப்போம்? ரொம்ப பெருமையா பேசிருப்போம். அது என்னைக்கு? அன்னைக்கு அது இன்பம் தானே அது. அன்னைக்கு தான் ஒரு நாள் அது. இந்த உலகத்திலே நாம் பெறுகின்ற எல்லா இன்பங்களும் ஒரு நாள் துன்பமா தான் மாறும். என்னைக்குன்னு தெரியாது. we don't know the expiry date of that இன்பம். அந்த எக்ஸ்பைரி என்னைக்கு அதோட முடிவுன்னு தெரியாது. அது வரைக்கும் இன்பமா வச்சுக்கலாம் நம்ம வேணா. ஆனா அதனால தெரிஞ்சுக்கணும், இங்க பெறுகின்ற அனைத்துமே நிலை இல்லாதது. அப்போ நீங்க இன்பத்தையே அனுபவிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? உடனே கேள்வி ஏதாவது கேட்பாங்க எல்லாரும். அதான் தோணும் எல்லாருக்கும், இப்ப இன்பத்தையே அனுபவிக்க கூடாதா? இப்ப துன்பமே நினைச்சிட்டு இருக்கணும்னா இல்ல. இன்பத்தை துய்க்கும் பொழுது, அது இன்பமான சூழலா அமையும் பொழுது, இந்த வாய்ப்பை நமக்கு பெருமான் தந்திருக்கின்றான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுல ஒண்ணும் போட்டு நம்ம அதை அப்படியே எக்ஸாகரேட் பண்ணக்கூடாது, இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போகக்கூடாது. ஒரு துன்பம் வருதுன்னா நாம் வினைப்பையனை தூக்கிறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கே போயிட்டு போய் அவரை போய் கோவப்பட்டுட்டோம், இவரை கோவப்பட்டுட்டோம். இந்த நிலை பக்குவம் நமக்கு வருமே ஆனால், இன்பத்தில் இன்பம் அல்லாது துன்பத்திலும் துன்பம் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் வினை ஏறாது. யாருக்கு துன்பம் வராதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. யாருக்கு துன்பம் வராது? நிறைய காசு இருக்கிறதுக்கு துன்பம் வராது சார். நிறைய பதில் சொல்லிடலாம். யாருக்கு சார் துன்பம்? சார் பெரிய பணக்காரனை போய் கேட்டீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு அவனுக்கு எவ்வளவு கஷ்டம்ட்டு. நமக்கு இருக்கிறத விட பல மடங்கு கஷ்டம் அவனுக்கு தான் இருக்கும். நமக்கு கூட அவ்வளவு இருக்காது. நமக்குலாம் படுத்தா தூங்கிடலாம். நமக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம். நமக்கு சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பாடு கிடைச்சிடும், தூங்குற நேரத்துக்கு தூங்கிடலாம். அவனால தூங்க முடியாது, அவனால சாப்பிட முடியாது. எப்ப சாப்பிடணும் தெரியுமா? நீங்க இப்பதான் சாப்பிடணும், அதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா சாப்பிடக்கூடாது, நாளைக்கு சாப்பிட்டு காண்டுவான். அவன் தான் சம்பாரிச்சிருப்பான், அவன் தான் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், அவனால நேரம் சாப்பிட முடியாது. இப்ப நமக்கு பசிக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? நேரம் போவோம், சாப்பாடு இருக்கா கேட்போம் இல்லையா? இல்ல என்ன பண்ணுவோம்? நேரம் சமைக்கிறதுக்கு போவோம், நம்ம எடுப்போம், நமக்கு தேவையானதை எடுத்து சாப்பிடுவோம். ஒரு பணக்காரன் சாப்பிட முடியுமா? ஒரு கோடீஸ்வரன் சாப்பிட முடியுமா? அவன் அந்த ரூம் எங்கேயோ இருக்கும், சாப்பாடு இருக்கு எங்கேயோ இருக்கும். அவன் போறா எதுக்கு போய் சாப்பிடும். அப்போ நாம நினைச்சிட்டு இருப்போம் பொருள் தான் நமக்கு இன்பத்தை தருது. இல்ல, பொருள் தராது. பொருளை கொண்டு எப்படி நாம் அனுபவிக்கின்றோம்னு பார்க்கணும். கோடி கோடியா வச்சிருப்பான், அவனுக்கு கூட இன்பம் இருக்காது. அன்னைக்கு சம்பாதிச்சு அன்னைக்கே செலவு பண்ணுவான். அவன் நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவான். அவனுக்கு இருக்கிற நிம்மதி கூட இவனுக்கு இருக்காது. அப்போ பொருள் அல்ல துன்பத்திற்கு இன்பத்திற்கு காரணம். இன்பத்துக்கும் துன்பத்திற்கு எது காரணம்? மனம் தான், மனசு தாங்க. மனசுக்கு இருந்த நல்ல நிலையில இருந்தா எதையும் அழகா. நம்முடைய வள்ளுவர் சொல்றாரு, யாருக்கு துன்பம் வராதுன்னா, யார் இன்ப நேரத்தில் இன்பமாக இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு துன்பம் கிடையாது. இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன். இன்பம் வர நேரத்துல ஒரு தலைகால் புரியாம இன்பம் வந்துருச்சுன்னா போதும், இது நமக்கு இந்த வாய்ப்பை சாமி கொடுத்தாருன்ற நினைப்பு கூட வராது நமக்கு. இல்ல எதிர்க்கிறதுதான் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருவேன். நாம தான் ஏதோ கஷ்டப்பட்டு அதை ரொம்ப வளர்ந்து நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டா போல நமக்கு ஒரு நினைப்பு வந்துடும் பாருங்களேன். தலைகாலே புரியாம ஆடும். துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உடனே என்ன ஆகும்னா, துன்பத்துக்கு நாம தான் காரணம்னா போறோமா? எனக்கு இவ்வளவு ஒரு துன்பம் வந்த காரணமே இவர் தான், எனக்கு துன்பம் வந்த காரணமே அவர் தான், எனக்கு துன்பம் வந்த காரணமே அவர் தான். யாரு? யாரோ ஒருத்தர். துன்பம் வந்தா உடனே பழி வேற யாருக்காவது போயிடும். இன்பம் வந்தா அதுக்கு முழு தலைமை பொருள் நான் தான். இவங்களுக்கு தான் இன்ப துன்பம் தாக்கத்துல இருப்பாங்க. வினைகள் பெருகி கொண்டே இருக்கும். இப்ப வினைகள் பெருகி கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? 3 தான். 3 வழியால தான் இந்த ஆன்மா வினைகளை ஈட்டுது. அந்த 3 வழியை கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா தப்பிச்சிடலாம். அந்த 3 வழி என்ன? ஒன்று மனம், மற்றொன்று மெய், இன்னொன்று மொழி. மனம், மெய், மொழியால தான் வினைகளை ஈட்டப்பெறுது. வினைகள் துய்த்து ஈட்டப்பெறுது எதனாலதான்? இந்த 3ஆல தான். மெய் இந்த உடம்பு, என்னென்னமோ வேலையெல்லாம் செய்யறோம், அதை பண்றோம் இதை பண்றோம், அதனால இன்ப துன்பம் வினை பெருக்கும். இன்னொன்னு பேச்சு. பிரச்சனையே அதுதான். நமக்கு பேச்சால தான், பேசாம இருந்தா வரைக்கும் தப்பிச்சிடலாம்.
நாள் பேசாம இருந்தான்னா தப்பிச்சான். வாயையே திறந்தா முடிஞ்சது கதை, அவ்வளவுதான். அப்போ பேச்சாலையும் வினை பெருகும். இந்த ரெண்டும் இல்லை. உடம்பாலையும் எந்த வினையும் செய்யலைன்னு வச்சுங்க, பேச்சாலையும் இல்லை. மூணாவதா ஒண்ணு இருக்கு, இதுல ரொம்ப டேஞ்சரானது. அதுதான், அதான் மனம். ஒன்றும் செய்ய மாட்டேன், பாட்டு இருப்பார் சார், அமைதியா இருப்பார். அவர் எதுவும் வேற மாதிரி. நீங்க ஒரு அமைதியான சொரூபத்தை, அவ்வளவும் ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படியே மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிறது. அடுத்தவனை அவனை என்ன பண்றான் பேச மாட்டாரு, அவர் எதுவும் செய்ய மாட்டார். ஆனா மனசாலேயே அவனை என்ன நினைச்சுக்கிறது, இவனை என்ன பண்ணிடலாம், இவனை அப்படி போயிடலாம். மனம் ஆற்றல் மிக்கது, அதான் ஞாபகம் வச்சுக்கணும். மெய்யை விட மொழியை விட ஆற்றல் மிக்கது மனம். ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு கருவி மனம். நீங்க உடம்ப கூட நீங்க கொஞ்சம் எதையாவது பண்ணி நிறுத்திக்கலாம். பேச்சை கூட நம்ம மொழியை கூட நம்ம திருத்தலாம். மனத்துக்கு ரொம்ப கஷ்டம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு சொன்னதுதான். மனம் செம்மையாகணும். மனம் செம்மையாகாது. மனதின் வழியாகத்தான் சாமி எப்படி எல்லாம் வினைகளை ஊட்டணுமோ ஈஸியா ஊட்டிடுறாரு. மனம், ஏன்னா மனம் ரொம்ப ரொம்ப நுட்பமான கருவி. வள்ளல் பெருமான் சொல்றார், மனம் எனும் குரங்குன்ற. அது 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 ஒரு மனக்குரங்கு, அதுக்கு பேரே வைக்கிறாரு. வனக்குரங்கால கூட இந்த ஆன்மா தப்பிச்சிடும், மனக்குரங்கு தப்பிக்கிறது. வனக்குரங்கு ஏன்னா வனத்துல காட்டுல சுத்துற குரங்கு இருக்க, அதை விட மோசமானது இந்த மனக்குரங்கு. எப்ப எங்க பாயுன்னு தெரியாது, எப்ப என்ன பண்ணுன்னு தெரியாது. ரொம்ப வலிமை உடையது மனம். அதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த நிலையில அது நமக்கு அதை பயன்படலாம். நல்லா ஒழுங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா. அதனாலதான் குரங்குக்கு உதாரணமா வச்சாங்க. நீங்க குரங்கு பாத்தீங்கன்னா, குரங்கு ஒருத்தர் இந்த கதை கேள்விப்பட்ட செவி வழி செய்தி. ஒரு குரங்கு வளர்த்தாரான் அவர். குரங்கு வீட்டுல வச்சிருக்காரு, வீட்டுக்குள்ளே. அவர் நண்பர் அவர் பார்க்க வரும்போது அவர் அந்த குரங்கு வந்துருக்கு. இவர் அவர் நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்ப இருக்கீங்களா பேசிட்டு கையில கொம்பு வச்சிருந்தாரு. கொம்பு எடுத்த அந்த குரங்கு தெரியல பட்டுன்னு அடி அடிச்சாரு. அது அங்கதான் உட்காந்துருக்கு. ஒரு அடி அடிச்சார், அது கம்முன்னு அப்படியே உட்காந்துச்சு. அப்புறம் என்ன கொடுத்து பேசிக்கிட்டே இருந்தா. அப்புறம் சாப்பிட்டீங்களா, நான் போனீங்களா, திருப்பி கொம்பு எடுத்து பட்டுன்னு அடிச்சார். வந்திருக்கிறவருக்கு மனசு பக்கத்துல இருக்க போட்டு என்ன அடிச்சுட்டே இருந்தா, சும்மா உட்காந்துட்டு இருக்கு பாவம். அது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு அடிச்சுட்டு டம்முன்னு அடிச்சுட்டே இருந்தா. பாக்குறேன் நம்மள அடிக்காதான் அடிக்கிறாரா ஒரு வேலை, எதுக்கு அடிக்கிறது தெரியல. ஏன்னா ஒரு சந்தேகமே ஆயிடுச்சு. கம்முன்னு 3வது வாட்டி சொல்லி, ஐயா மன்னிக்கணும், தவறா நினைச்சுக்காதீங்க, உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், அதனால பாவம், அது ஒரு வாயிலா ஜீவன். அது அதை போயிட்டு நீங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பட்டு அது ஏதாவது பண்ணாலும் பரவாயில்ல, அது அமைதியா தானே இருக்கு. ஏன் போட்டு பட்டு அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அது போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டு அடிச்சுட்டு இருந்தா எனக்கே ரொம்ப மனம் வலிக்கிறது அப்படின்னு. அப்ப என்ன பண்ணலான்றீங்க? அடிக்காதீங்க நீங்க, சரி வேணாம்னு சொல்லிட்டீங்களே, வச்சிரு. இந்த கொம்பு ஓரமா வச்சுட்டாரு. கொம்பு கையில வச்சிருந்தவரு கொம்பு ஓரமா வச்சுட்டாரு. அப்ப வச்சுக்கிட்டே இருக்க. 10 நிமிஷம் ஆச்சு, 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஆச்சு. அந்த குரங்கு அங்க உட்காந்துட்டு இருந்தது. அந்த குரங்கு அப்படியே போச்சு. அப்படியே வந்துதான் உட்கார்ந்துட்டார்ல. ரொம்ப அந்த குரங்கின் மீது ரொம்ப பற்றும் ஒரு பரிவும் கொண்ட ஒருத்தர் இருந்தார்ல, அவர் பக்கத்துல போய் உட்காந்துச்சு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பக்கத்துல உட்காந்துச்சு, சரி பக்கத்துல தானே போட்டாரு. அப்படி மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தோல் மேலே ஏறி வந்துச்சு. இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. இவர் பாட்டு அவர் கொஞ்சம் வந்து தலை மேலே ஏறி வந்து தலையில ஏதோ நோட்டா இருந்துச்சு பாட்டு. இவர் ஏங்க என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க, இப்போ குரங்கு தானங்க மேலே ஏறி வந்துருச்சு பாருங்க, நீங்க தானங்க அது ஒண்ணும் பண்ண வேணாம்னு சொன்னீங்களே, அதாவது ஒண்ணும் பண்ணல, அதுக்கு இப்படி மேலே ஏற வரைக்கும் சும்மா விட்டுருப்பீங்க, அதை பார்க்க கொஞ்சம் கவனிங் பண்ணிடல, நீங்க தான் அது பாவம்னு சொன்னீங்களே, அதனால தான். ஆனா நீங்க வேற கொஞ்சம் பிடிக்கும், அது ஏதாவது பண்ணுங்க. அவர் அந்த கொம்பை எடுத்தாரு, குடுக்குடு ஓடி வந்து கீழே வந்துருச்சு. அந்த கொம்பை அங்க எடுத்த உடனே குடுக்குடு ஓடி வந்துருச்சு. இதுக்கு தான் வச்சிருக்கிறது. அது ஒண்ணுமே பண்ணலாம், அப்பப்ப அதை போட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஒண்ணும் பண்ணாம சும்மா இருக்குன்னு நினைக்காதீங்க, அதை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை நீங்க சும்மா இருக்குன்னு விட்டீங்கன்னா, கொஞ்சம் விட்டீங்கன்னா போதும், தரணும் தலை மேல ஏறிடும், சட்டுன்னு ஓடி போய் தலை மேல உட்காந்துக்கும். அது மனசு அப்படிதான். அது அமைதியா தான் சார் இருக்கு, அது உண்டு, அது வேலை உண்டு, அப்படிலாம் விட்டுறாதீங்க. அதுக்கு தேவாரத்தம் படி, திருப்புகழ படி, திருமுறைகளை ஓது, வேல் விருத்தம் படி, வேல் வகுப்பு படி, வேல் ஓது, திருக்கோயிலுக்கு போ, வழிபாடு செய்ய, மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்க ஒரு 2 நாள் ரெஸ்ட் விட்டாங்க சார், ஆயிட போகுது விட்டாங்கன்னா தலை மேல போயிடும். இந்த குரங்கு போச்சு பார்த்தீங்களா தலை மேல. வாரத்துல 1 நாள் போய் சாமி கும்பிட்டா போதும் இல்லை சார், தினோமா சார் சாமி கும்பிடுவாங்க. தினம் கும்பலாம் என்ன ஆகும்னா, அந்த குரங்கு தலை மேல ஏறிச்சு இல்ல, அந்த மாதிரி போயிடும் மனசு. அப்புறம் நீங்க இதை பிடிக்க முடியாது. அதான் அவர்கிட்ட குச்சி இருந்ததுனால தப்பிச்சிட்டாரு அவரு. அந்த குச்சி தூக்கி போட்டிருந்தாருன்னா இருக்கும் அவர் தலையை பிடிச்சி அந்த குரங்கு போயிடும். அந்த மாதிரி தான் ஆயிரம் வாழ்க்கை. மாசத்துல 1 நாள் சாமி கும்பிட்டா போதும், இல்ல 15 நாளைக்கு ஒரு வாட்டி சாமி கும்பிட்டா போதும். இப்ப அப்படிதான் கணக்கு வச்சிருக்காங்க. வாரத்துல 1 நாள், 15 நாளைக்கு ஒரு வாட்டி, இல்ல மாசத்துல 1 நாள், இல்ல வருஷத்துக்கு 40 நாள், இதெல்லாம் ஒரு கணக்கு. அது வரைக்கும் கம்முன்னு இருக்குமா மனசு? அது இஷ்டத்துக்கு பறக்கும். இந்த 48 நாள், 36 நாள், 51 நாள் கணக்கு வச்சுக்கிறாங்க. அது எப்ப வச்சிருக்காங்கன்னா, நான் கூட ரொம்ப அதுல நினைச்சு பார்த்தேன், எப்படி இந்த 48 நாள்ல ஒரு கடுமையான ஒரு பயிற்சி இருக்கு, அது 40 நாள் எப்ப முடியும்னு காத்துட்டு இருக்காங்க.
எப்படா 48 days முடியும்னு பார்த்தேன். முடிஞ்சதா இல்லையா மரணம் ஆரம்பிச்சிடறான் டக்குன்னு. இந்த குரங்கு வேலை தான். 48 நாள் வரைக்கும் தான் அந்த வாழை சுருட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. 48 நாள் முடிஞ்சிருச்சுன்னா 49வது நாள் அவர் மலை ஏறுறாரோ இல்லையா, அது மலை ஏறிடுது. அது எது அந்த குரங்கு தான். குரங்கு மலை ஏறுறது அந்த மலை தான் ஏறிடுது. அந்த குரங்கு அது மேல போயிடுது. அவ்வளவுதான். இப்ப நாம என்ன பண்ணிக்கணும்? நித்தலும் வழிபாடு செய்ய வேண்டும், நாளும் வழிபாடு செய்ய வேண்டும். அது சொல்றாரு. நாம் நினைந்து மனம் என்ன பண்ண தெரியுமா? அவன் மனதினால் வருகின்ற நோய் என்ன தெரியுமா? நினைப்பு தான். நல்ல சிந்தனைகளை நினைந்து இந்த மனம் இருக்குமே ஆனால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா என்ன ஆகும்? மனசு பாழ்படும். அங்க என்ன ஆச்சு, இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன ஆச்சு, அதை எப்படி போயிருக்குமா, இது இப்படி ஆயிருக்குமா, அப்படிலாம் நடந்திருக்காது. நினைச்சே பாதி போயிட்டு இருக்க நோய். எப்படி சாமி வினையை விட்டுறாரு பாருங்க. அந்த துன்பம் அறவே வந்திருக்காது. வந்தது போல உணர்வு. நான் உட்காந்துட்டே இருந்தேன். திடீர்னு நினைப்பு. இன்னும் ஒரு மாடு வந்து முட்டுற மாதிரி முட்டுச்சா, மாடு முட்டணும், அதுதான் விதி. நேரா வந்து முட்டல, மனம் வழியா அந்த உணர்வை ஊட்டியாச்சு, கொண்டு வினையை கொண்டு சேர்த்தாச்சு நமக்கு. நிஜமான மாடு வரல, நிஜமான குத்தல, நிஜமான அடிப்படல. ஆனா அந்த அனுபவம் வலி ஏற்பட்டுருச்சு. எப்படி? அது மனம் மூலமாக அதை கொண்டு சேர்த்து. இப்படியே தான் அருளையும் பெருமான் மனம் வழியா கொண்டு சேர்ப்பார். அது ஒழுங்கா இருந்தா, அது நல்லா இருந்தா. இப்போ ஒரு பாலை, ஒரு தண்ணியை வடிகட்டுறோம். எதுல வடிகட்டுறோம்? ஒரு துணியில வடிகட்டுறோம். அது கீழே வரும்போது எப்படி வருது? அருமையா தண்ணி. ஒரு தண்ணியை வடிகட்டு கீழே ரொம்ப கருப்பா வருது. ஏன்? துணி நல்லா இல்ல. துணி அழுக்கா இருந்தா தண்ணி வர தண்ணி கூட எப்படி வரும்? கீழே அழுக்கா தானே வரும். மனம் அப்படித்தான். எதை மனதின் வழியாக பெறுகின்றோமோ, மனம் செம்மையாக விளங்கினால் பெறுகின்ற வழி பொருளும் செம்மையாக விளங்க. சொல்றாரு, நினைதரு பாவங்கள் நாசங்களாக நினைந்து முன் தொழப்பட்ட ஒன்றுடரை. நினைப்பினாலேயே இந்த மனம் என்ன பெரும் பாவங்களை செய்தது. அதை அவனுடைய நினைப்பினாலேயே அது நீக்கப்பட்டது. நினைந்து முன் தொழப்பட்ட ஒன் சுடரை மனை தரு மலை மகள் கணவனை வானோர் மாமணி மாணிக்கத்தை மறை பொருளை புனை தரு புகழனை எங்களது ஒளியை இருவரும் ஒருவர் என்று உணர்வு அறியவனை. இறைவன் எல்லா புகழுக்கும் மேலானவன் இறைவன் ஒருவன் தான். ஆனால் அந்த சிவபரம்பொருளை என்ன நினைச்சுக்காங்க? இந்த 2 பேருக்கு ஒருவராக நினைந்து கொண்டிருக்கின்றார்கள். இருவரும் ஒருவன் என்ற உணர்வு அறியானை. இந்த 2 பேர்ல கூட இருக்க ஒருத்தர் நினைச்சுக்கிறாங்க. சிவபெருமான் என்பவர் திருமாலுக்கும் அயனுக்கும் உடன் இருப்பவர் அல்ல. 2 பேரும் தெரியாம தேடினாங்களே ஒருத்தர். அந்த 2 பேரும் தேடுற ஒருத்தர் 3 பேர்ல ஒருத்தர் கிடையாது. அவரு இருவருக்கும் மேம்பட்டவர். அவர் இருவரும் ஒருவன் என்று உணர்வு அறியவனை கனைதரு கருங்கடல் ஓதம் வந்து உலவும் கழுமல வடநகர் கண்டு கொண்டேன். அப்படிப்பட்ட பெருமானை கழுமலம் என்று சொல்லப்படக்கூடிய தலத்தில் கண்டு கொண்டேன். மறையிடை துணிந்தவர் மனையிடை இருப்ப வஞ்சனை செய்தவர் பொய்கையுள் மாய துறைவுற குளித்து உளதாக வைத்து உய்த்த உண்மை எனும் தகவு இன்மையை ஓரேன் பிறையுடை சடையனை எங்கள் பிரானே பேரருளாளனை காரிருள் போன்ற கரையணி மிடருடை அடிகளை அடியேன் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. இதுல 2 செய்தி சொல்றார். என்னன்னா, மறையிடை துணிந்தவர் மனையிடை இருப்ப வஞ்சனை செய்தவர் பொய்கையுள் மாயன்னு 2 பேரை குறிப்பிடுறாங்க. என்னன்னா, இவர்கள் வேதங்களை ஓதுவதனாலேயே வேள்விகளை செய்வதனாலேயே எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம் என்று நிலையில இருக்கின்ற மீமாஞ்சகர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சிவபெருமான் எல்லாம் கிடையாது, கடவுள் எல்லாம் கிடையாது. வேள்வி செய்யணும். தாருகாவன திருச்சிகள் அவர்கள் தான் பெருமான் மீது பல மிருகங்களை எல்லாம் ஏவி விட்டு அவரை பெருமானை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ. அவர்கள் பெரும் வேள்வி செய்யறதுனாலேயே நம்ம எதுவும் நாம பெற்றுவிட முடியாது. அதுதான் முதல்ல சொன்னது. அப்புறம் துறையுரை குளித்து உளதாக வைத்து உகந்த உண்மை எனும் தகவின்மையை ஓரேன். இன்னொருத்தர் யாருன்னா இந்த புத்தர சமணர்கள்லாம் துறவாக இருக்கின்றேன், துறவு செய்கின்றேன் என்று காவியை உடுத்தி கொண்டு அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? துறவு பூண்டேன் என்று உண்மையான துறவு பூணாதலையிலே விளங்குகின்றார்கள். இவர்கள் 2மே பொய்யர்கள் தான். மறையினால் மட்டுமே பெற முடியாது, துறவினால் மட்டுமும் பெற முடியாது. அவன் பிறையுடை சடையனை எங்கள் பிரானை பேரருளாளனை காரிருள் போன்ற கரையணி மிடரனை. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கண்டத்திலே கரை உடைய பெருமான். கண்டத்தில் கரை என்ற உடனே நினைவுக்கு வர வேண்டியது என்ன? அவனுடைய கருணை நினைவுக்கு வர வேண்டும். உயிர்களை காக்கும் பொருட்டு அவன் நஞ்சை கண்டத்தில் அடக்கிய நிலைதான் தெரிய வேண்டும். அதுதான் உண்மையான துறவு, அதுதான் உண்மையான பேரருள் என்பது. அதுதான் இப்ப நாம எந்த நினைக்கிறோம்? பெரிய வேள்வி செய்கிறவரு, பெரிய நிறைய வேதங்களையே ஓதுறவர் இல்ல, அதனால மட்டும் பெற முடியாது. துறவும் பொய்யான துறவாக விளங்கக்கூடாது, உண்மை துறவாக விளங்க வேண்டும்.
அது இரண்டுக்குமே உரியவன் பேரொருளாக விளங்குகின்ற சிவபரம்பொருள் ஒன்றுதான். அந்த பரம்பொருளே தனக்கு கழுமலம் என்று சொல்லப்படக்கூடிய திருத்தலத்தில் காட்சி கொடுத்தது என்று சொல்லி அடுத்து நிறைவாக ஒரு பாடல். செழுமலர் கொன்றையும் கூவிள மலரும் விரவிய சடைமுடி அடிகளை நினைந்திட்டு அழுமலர் கண்ணினை அடியவருக்கு எல்லால் அறிவறிது அவன் திருவடிய அடியினை இரண்டும் கழுமலவடநகர் கண்டு கொண்டு ஊரன் சடையன் தன் காதலன் பாடிய பத்தும் தொழுமலர் எடுத்த கை அடியவரு தம்மை துன்பமும் இன்பமும் சூழகிலாவே. பெருமான் கொன்றை மலரை அணிந்திருக்கின்றான். கூபிளம் என்றால் வில்லும், வில்வ மாலையை சூடியிருக்கின்றான் சடையிலே. அப்படிப்பட்ட பெருமானை நினைந்து அழுமலர் கண்ணினை அடியவருக்கல்லால் அறிவு அரிது அவன் திருவடியின் இரண்டும். அவன் திருவடியை பெற வேண்டும் என்றால் யார் ஒருவர் தொழுது காதலாகி கசிந்து அன்போடு உருகி நிற்கின்றார்களோ, அவன் கருணையையும் அவருடைய அருட்பெரும் திறத்தையும் நினைந்து நினைந்து உருகுகின்றார்களோ அவர்களுக்கே உரியது அவனுடைய திருவடி. அதுதான் இந்த வரியில் சொல்ல, அழுமலர் கண்ணினை அடியவருக்கு அல்லால் அறிவறிது அவன் திருவடி இணை இரண்டும். இந்த செய்தியை சொல்வதற்கு நமக்கு கழுமலம் என்கின்ற நகரிலே பெருமான் கொடுத்த காட்சி தான் துணையாக நின்றது. கழுமல நகர் கண்டு கொண்டு ஊரன் சடையன் தன் காதலன் பாடிய பத்தும், இந்த 10 பாடல்களையும் ஓதிய ஊரனாகிய தன்னை சொல்ற ஞானசம்பந்தர் போல இவர் பதிவு செய்யறாரு. என்ன திருக்கடைக்காப்பு மாதிரி பேர் பதிவு செய்யறாரு. அவர் ஊரனாகிய தான் பதிவு செய்கிற இந்த 10 பாடல்களையும் யார் ஒரு ஓதுகின்றார்களோ அவர்கள் தொழுமலர் எடுத்த கை அடியவர் மலரை எடுத்து அவனை தொழுவதற்காகவே எடுத்த அடியவருடைய கைகள் அது எப்படி இருக்குமா? துன்பமும் இடும்பையும் சூழகிலாவே. அவர்களுக்கு எந்தவித துன்பம் நேராது, அவர்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் வராது. துன்பம் என்பது வினையினால் வருவது, இடும்பை என்பது இனி வரப்போவது. அப்போ பழவினையினாலும் துன்பம் கிடையாது, இனி வருகின்ற வினையும் அவர்களுக்கு கிடையாது. யாருக்கு? யார் ஒருவர் கழுமலத்திலே தனக்கு காட்சி கொடுத்த பெருமானுடைய அந்த அருட்பாடல்களை 10 பாடல்களை ஓதிய சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் செய்த இந்த பதிகங்களை யார் ஒருவர் ஓதுகின்றார்களோ அவருடைய வாழ்விலே அடியவர் தம்மை துன்பமும் இடும்பையும் சூழகிலாவே. அவருடைய வாழ்விலே துன்பமும் இடும்பையும் சூழாது என்பதை, அது சூழகிலாவே என்று ஏகாரம் விட்டு சொன்னதனால் அவர் உறுதிப்பட சொல்லுகின்றார். அதை ஏகாரம் உறுதியை சொல்வது. கண்டிப்பாக நமக்கு துன்பமும் இடும்பையும் வராது என்பதை சுந்தரமூர்த்தி இந்த பதிகத்தின் மூலம் தெரியப்படுத்துகின்றார் சொல்லி, கழுமல வளநகர் என்று சொல்லப்படக்கூடிய திருக்கழுமலத்திலே பெருமான் தனக்கு எதிர்காட்சி கொடுத்தருடைய அந்த அருள் அனுபவத்தை இந்த 10 பாடல்களாக நமக்கு சுந்தரமூர்த்தி தந்திருக்கின்றார் என்று சொல்லி தொடர்ந்து அடுத்த தளத்திற்கும் செல்ல இருக்கின்றார் என்பதோடு இன்றைய தினம் இந்த செய்தியோடு இந்த கழுமலத்திலிருந்து சுந்தரமூர்த்தி நாயனார் விடைபெறுகின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து இந்த நல்ல வாய்ப்பை ஒவ்வொரு மாதமும் அடியனுக்கு நல்கி அடியனையும் ஒரு பொருள் என கொண்டு வருவித்து தன்னுடைய அன்பை காட்டிக் கொண்டிருக்கின்ற சைவ சமய பக்த சபை அன்பர் பெருமக்களுக்கும் இருந்து கேட்ட அடியார் பெருமக்களாம் அனைவர் பொன்னார் திருவடிகளுக்கும் சிற்றடியன் மனமே மொழியால் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எளியனுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.